அதான் நானும் சொல்றேன். ஓவரா அழுகுறானுங்க. ஆனா இல்ல ஏய், டேய், இரு, இரு. இல்ல நான் தெரியாம கேக்குறேன். இப்ப ஷாம் எதுக்கு அழுவுற? ஏன்டா அழுவுற? ஏன் அழுவுற? இது நல்லதுதான். இல்லதெல்லாம் 2 வருஷமாடா ஆனா இல்ல ஸ்கிரீன்ல உண்மை பாக்காம. என்னன்னா, இப்போ ரீ-ரிலீஸ் பண்ணிப்போம் ப்ரோ. ரீ பழைய படத்தை ரீரிலீஸா ரீ-ரிலீஸ் பண்ணி பார்ப்போம். மாஸ்டர் ரீரிலீஸ், லியோ ரீரிலீஸ். அவ்வளவுதான். துப்பாக்கி அது போதும் release. ஆனா நம்மளுக்கு. இல்ல யோசிச்சு பாரு, கில்லி ரீரிலீஸ் கேட்டுன்னு இந்த பசங்களை கூட்டின்னு வந்து லியோ ரீரிலீஸ் அடுத்த வருஷம் கேட்க வச்சிட்டீங்களாடா. டேய், ஒரு 6 மாசத்துல வர படம் அப்டேட்டே உங்களால தாங்க முடியாது. மத்த 2 வருஷம் டேய், படம் இல்லடா இல்லைன்னா இரு, ஒரு மேட்டர் என்னன்னா, டேய், இல்ல fine, நல்ல இல்ல விஷயம் தான் இது. என்னைக்குமே நம்ம நண்பரை வந்துட்டு உதாரணமா எடுத்துக்கிற மாதிரி, நண்பர் அஜித்தை வந்துட்டு நான் நல்ல விஷயம் பேசுறேன் யாரும் திட்டக்கூடாது. அதனால இதுல நண்பர் அஜித் ஏன் சொல்றேன்னா, இல்ல இப்ப இரு நண்பர் அஜித்தா ப்ரோ. சொல்றா கலர் என்ன. லியோலாம் ரிலீஸ் கேட்க மாட்டான். பொல்லாத மனம் தோணும் குஷி இந்த மாதிரி பழைய படம் தான் ரிலீஸ் ஓகே பண்ணுவோம். இல்ல எல்லாம் கேட்கலாம், ஒரு நிமிஷம் இரு. அலெக்ஸ் இல்ல bro, ஒரு நிமிஷம் இரு. இல்ல எல்லாம் இல்ல ஓகே. ஒரு சொல்லிக்கிறேன் என்ன தெரியுமா, நம்ம ஆளு இரு 3 வருஷம் படம் இல்லாம அப்டேட் இல்லாம பிச்சை எடுக்கிற ஒரு குரூப் இருக்குது. ஆனா 3 வருஷம் கழிச்சு அந்த படமும் ஃபிளாப் ஆயிட்டு அப்பயும் உசுரோட இருக்கிற சில ஜீவன் இருக்குது. அப்படி இருக்கும்போது பழைய படம்லாம் திரும்ப ஸ்கிரீன்ல பாக்கலாம். இருடா, இந்த சிவகாசி, திருப்பாச்சி. இவன் ஒருத்தன் இரு. அப்படி இருக்கும்போது 2 வருஷம் இந்த அரசியல் பீரியட்ன்றது பெருசா ஒண்ணும் ஆயிட போறது இல்ல. புதுசா புரியுதா? யாரும் அதுலாம் இல்ல. டேய், அது பழகிரும்டா. அது அனௌன்ஸ் பண்ணோடனே அது பழகிரும்டா. யாரும் ரொம்ப இல்ல அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. அலெக்ஸ், எனக்கு இப்பயே பழகின மாதிரி தான் இருக்கு. ஏன்னா 1 வருஷமா நம்ம இதை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். விக்னேஷ் ப்ரோ, விக்னேஷ் ப்ரோ. ஆதித்யா அண்ணா அலெக்ஸ் கண்டென்ட் bro, எதுவும் கிடைக்கல. எனக்கு டவுட் ப்ரோ. ஒரு நிமிஷம் ஆதித்யா, அது என்ன நமக்கு, அதாவது எங்களுக்கு புரியுதா, நீ வேற. அது இருக்கட்டும். ஆனா அது எங்க கிராமம்டா, அப்படியா? என்னன்னா அண்ணி நான் பாத்துட்டீங்க. ஆனா இன்னைக்கு இல்லடா, நம்மளால இன்னைக்கு நடந்தது வந்துட்டு பார்த்தா, இதான் டீம்லாம் கூப்பிட்டு யாராவது இந்த மாதிரி பதவி ஆசை ஏதாவது இருக்குது அந்த மாதிரி கேட்டு தான் பண்ணிருக்காரு. எல்லாருக்கும் தெரியும், எல்லா தளபதி தான் கை காட்டுவாங்க. இப்ப இதை தாண்டி இன்னொரு டீம்லாம் ஃபார்ம் பண்ணி ஒரு கட்சி அறிவிக்கும் போது அது அடுத்த மாசமா சொல்றாங்க. அடுத்த மாசமா இல்ல மார்ச். அலெக்ஸ் ப்ரோ, இப்ப நம்ம ஆளு அரசியல் போயிடுவாரு, ஒரு நம்ம date டேல கூட வண்டியோட போயிடுவாரு. இப்ப யார் கோலியோட காப்பாத்துவாரு? சூர்யா கம்முன்னு சூர்யா இருக்காரு. டேய், ஆல்ரெடி நியூஸ்ல போட்டாங்கடா. சூர்யாவுக்கும் மதிப்பு இல்ல ப்ரோ. அலெக்ஸ், ஒரு நிமிஷம். எனக்கு ஒண்ணு தோணுதுடா. ஆனா ஆனா இப்போ ஃபுல் ஃபிளெஜ்டா பாலிடிக்ஸ்ல ஒருவேளை நல்ல நல்ல பொசிஷனே போயிட்டாருன்னு வச்சுக்க, சிவகார்த்திகேயன் வந்துருவான்ல மேல. யாரு வந்தாலும் இல்ல bro, இல்லடா, இந்த இப்ப channel இல்ல, miss இந்த பண்ணிட்டான். பாரு, நான் Alex ஒண்ணு சொல்றேன். இல்ல ஒரு நிமிஷம் ப்ரோ. ரஜினிகாந்த் ரசிகர் மாதிரி நீங்க மட்டும் என்னைக்குமே பண்ணாதீங்க. ஏன்னா வந்துட்டு இப்ப டயர் டூல ஒருத்தன் இல்ல அவனுங்க சொல்றது யாருன்னா டயர் டூல ஒருத்தன் மேல வரானா வரணும், கண்டிப்பா வரலாம் அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா மேட்ரு என்ன தெரியுமா, நான் எழுதி ஒண்ணு தரேன், என் பத்திரம் போட்டு கூட தரேன் கையெழுத்து போட்டு. 2 வருஷம் கழிச்சு தளபதி அரசியல் முடிச்சுட்டு வந்தா கூட நண்பர் கண்டிப்பா லியோ கிட்ட நெருங்கி இருக்க மாட்டார். நான் சத்தியமா இல்ல, நான் பொய் சொல்ல. நான் நேர்ல கூட நான் நேர்ல மீட் பண்ணி நான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன். லியோவா? டேய், அவன் வாரிசு நெருங்குனா அதிசயம்டா. இல்ல டேய், லியோன்றது. 2 வருஷம் கழிச்சு வாரிசுலாம் நெருங்கிடலாம். வாரிசு தெரியுன்றது தானே பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் பண்ணனா பாப்போம் 2 அலெக்ஸ் வருஷத்துக்கு. ப்ரோ, சொல்லுங்க. விடாமுயற்சி வாரிசு எப்படியும் பீட் பண்ணும். ஆனா லியோ ஆனா Alex இல்ல bro. இல்ல சொல்லு அடுத்து இன்னும் 2 அலெக்ஸ் வருஷம். ப்ரோ, ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம், தளபதி நம்மளுக்கு பாலிடிக்ஸ் போயிட்டாருன்னா காலிவுடே டவுன் ஆக போகுது மார்க்கெட் வைஸ். கோலிவுட் ப்ரோ, காலிவுட் உள்ள இப்ப போகுது. இல்ல இது மத்தவங்களுக்கு காண்டா இருந்தாலும் ஒரு விஷயம் என்னன்னா, பெரிய பெரிய டவுன்ஃபால் இருக்கும் தளபதி இல்லைன்னா. அது வந்துட்டு நிறைய பேர் பார்ப்பாங்க. நீ என்ன பாரு, பெரிய இது இருக்கும். ஆமா ப்ரோ. கோலிவுட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இருக்கிறாங்க அவங்களுக்குன்னு ஒரு இது ஒண்ணும் டயர் இல்ல, 1 இல்ல டயர் இல்ல 2. ஆனா நம்ம ஊர்ல அந்த மாதிரி இல்ல இல்ல. அந்த இப்ப இல்ல தளபதி இல்லைன்னா நீ பாரு அந்த 2 வருஷம். ஆனா வருவாங்க எல்லாரும் கண்டிப்பா. அவங்க இல்ல என்ன கேட்டா எல்லாரும் அவங்கள விட நல்லா அதான் வளர்ச்சி வந்துட்டு இருக்கோம். ஆனா கோலிவுட் வளருமான்னு கேட்டா டவுட் தான். நல்ல படம் வரணும் இருக்கு. நல்ல டேய் படம் வரணும். அலெக்ஸ், இந்த பார்ட் இரு அந்த பார்ட்டி நேம்லாம் இது பண்ணிட்டாங்களா என்ன? டிசைட்லாம் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்களா? பார்ட்டி நேம் ஒண்ணு கிசுகிசன் போயினுக்குது, அதெல்லாம் தெரியல. ஆனா நல்லா இருக்கு அதை கேட்கும்போது.
இல்லடா எங்க அது ஏன்னா வந்து இல்ல ஆனா இது இல்ல வரைக்கும் இல்ல இல்லடா, இல்ல இல்ல அது ஏன்னா அதெல்லாம் நியூஸ்ல வந்து சும்மாடா நான் டேய், இல்ல பார்த்தேன். இல்ல ஒரு நிமிஷம் இருடா, சும்மா இது சொல்லு. அதை விடுறா. நியூஸ்ல பார்த்தேன். அது என்னன்னா என்னமோ டெல்லி சீக்கிரம் போக போறாரு. ஏன்னா வந்து பார்ட்டி நேம்லாம் டெல்லியில தான் ரெஜிஸ்டர் பண்ணணும் எல்லா பார்ட்டிக்குமே ஆல் இந்தியா. இல்ல அதனால தலைவர் தான் போய் இது பாரு ரெஜிஸ்டர் இரு இரு பண்ணணும். இல்ல இல்ல அதனால டேய் டெல்லி இருடா, போக இரு இரு போறாரு அந்த இப்ப மாதிரி. சும்மா எல்லாரும் இல்ல ரெடியா இருங்கன்னு சொல்றதுக்கு தான் இந்த மீட்டிங்கை தவிர இன்னைக்கு உடனே பார்ட்டி பேர் வந்துருச்சு, பார்ட்டி அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படிலாம் இல்ல. டேய் ஆனா அது இந்த 2024 அந்த எலெக்ஷன் முன்னாடியே இது பண்ணுவான்னு சொல்றாங்க. இல்ல இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப அப்படின்னா இப்பயே எல்லாம் பண்ணிதானே ஆகணும். 2024 ஜனவரி மாசம் கட்சியை ஓபன் சாரி 2026 ஜனவரி மாசம் கட்சியை ஓபன் பண்ணி அப்பயும் எலெக்ஷன் நிக்கலாம், ஒன்னும் தப்பு இல்ல. நீ ஃபீல்டுல இறங்கி வேலை பார்க்கும் அலெக்ஸ் போதுதான் ப்ரோ அது வந்துட்டு வேல்யூ, புரியுதா? அப்படிலாம் இல்ல அலெக்ஸ். அலெக்ஸ் ப்ரோ நீங்க சொன்னீங்களே எஸ்கே வந்துருவான்னு. முன்னாடியே நீ ஓபன் பண்ணணும் கட்சிலாம். அதான் சொல்றேன். இல்ல இல்ல எடுத்தவங்க இல்ல கௌதம் முன்னாடியே ஓபன் பண்றது மேட்டர் இல்ல, நீ கொஞ்சம் தளபதி வந்துட்டு உழைக்கணும்னு டேய் பாக்குறது, நான் புரியுதா? சொல்றது நான் 24 நிக்கே சொல்லலடா. 24ல பண்ணிட்டு ஒரு 2 வருஷம் ஃபீல்ட் ஒர்க் பண்ணணும்ன்றேன். அததான்டா சொல்றேன். 26க்காக. அதனாலதான் இப்பயே வந்துட்டு ரெடி பண்றாரு, புரியுதா? 2 வருஷம் ஃபீல்டு ஒர்க். அலெக்ஸ் ப்ரோ நீங்க சொல்ல எஸ்கே காப்பாத்துவானே என்ன எஸ்கேஆர் வந்துரும் எப்பா தோணுது. எனக்கெல்லாம் இந்த இல்ல இந்த இல்ல படத்துல டயர் 2 என்னைக்குமே இல்ல டயர் 2 என்னைக்குமே நம்பாதீங்க. யாரு வேணா மேல வரலாம் கீழே வரலாம், என்னைக்குமே டயர் 2ல யாரு வேணா மேல வரலாம். இல்ல இவங்க இல்ல, சொல்றத ஏன்னா பார்த்தா இவங்க 2 பேரும் நல்ல சான்ஸ் டயர் 1 வரதுக்கு. இல்ல ஒரே நிமிஷம். இப்போ என்ன பிரச்சனை, அந்த இடத்துக்கு யாரு இல்ல வருவாங்கன்றதான் ஒன்னு பிரச்சனை. சொல்லிட்டா இல்ல இல்ல இடம் காலியா தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. இது எப்படி தம்மாக்குது, இந்த ராக்கி பாய் கிட்ட கேட்பாங்க தெரியுமா, இந்த கருடனை கொல்றதுக்கு நான் ராக்கி பாய் படிச்சேன், ராக்கி பாய கொல்றதுக்கு இன்னொரு ராக்கி பாய் வரமாட்டான்னு கேட்டா வர முடியாது. இப்போ தளபதி ஃபேன் பேஸ் மாதிரி ஒண்ணு திரும்ப வராது. ரஜினி அடுத்து யாருன்னு அதெல்லாம் பேசாதீங்க. அதான் இல்ல இப்ப மெயின் மேட்ரு மெயின் மேட்ரு என்ன தெரியுமா, 2 வருஷத்துல நம்ம என்ன பண்ண போறோம் தான் மேட்ரு. அவனுக்கு எதுவும் பண்ணிட்டு போயிடுறோம் பாப்போம். ஆனா ஒண்ணு சொல்றேன், 2 விஷயம் தான் அது. இன்னொன்னு எனக்கு நானே சொல்லிக்கணும், ஃபர்ஸ்ட் பெருசா இந்த சண்டை போடக்கூடாது. சினிமா சண்டை போடக்கூடாது, சத்தியமா பெருசா போடக்கூடாது, போடவே கூடாது. பெருசா மட்டும் இல்ல, நீ சிறுசா கூட அபியூஸ் பண்ணக்கூடாது, சிறுசா கூட போடக்கூடாது, அபியூஸ் பண்ணக்கூடாது. ஆனா இதுக்கப்புறம் வந்து இந்தியா வைடு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும்ல. இப்போ நார்மலா இப்போ தமிழ்நாடுனா இப்போ சினிமா வயசே நிறைய எதிர்ப்புகள் இல்ல. அடுத்த ஒரு படம் கண்டிப்பா இருக்குது, ஆனா அடுத்த படம் தான் அது லாஸ்ட் படமான்னு எனக்கே டவுட்டா இருக்குது. அது வேற ஒண்ணு. கார்த்திக் சுப்புராஜ் தான் பேசிக்கிறாங்க, அது ரொம்ப அடிபடுது கார்த்திக் சுப்புராஜ். நல்லா இருக்கிற இந்த 2 படமும் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணி ப்ரொடக்ஷன் டீம் பொறுத்ததான். இப்ப சன் பிக்சரா இருந்தாது கார்த்திக் சுப்புராஜ், ஆனா இதுவே டிடி அந்த இது எப்படி இந்த படம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட், இந்த மாதிரி டைம் டிராவல் சொல்லுவோம். அடுத்த படம் அப்ப கண்டிப்பா ஏதாவது பொலிட்டிக்கல் ரிலேட்டடா தான். அதனால தான் அடுத்த படம் ட்ரை பண்றாரு இருக்குது. இப்ப ரீசன்ட் மூவிஸ் எல்லாம் பாத்தீங்கனாலே தெரியும். இல்ல கமெண்ட்ல ஒருத்தர் கேட்டு வச்சுக்கிறான், அதான் எஸ்கே ஃபேன் தான், தெரிஞ்ச பையன் தான். சிஎம் ஆகிட்ட தளபதி மூவி பண்ண வரான்னு கேட்டா, அவரு 10 சீட்டு எம்எல்ஏ ஆகிட்டாரே பண்ண மாட்டாரு. சத்தியமா சொல்றேன். சிஎம் ஆகிட்ட 10 சீட்டு எம்எல்ஏ ஜெயிச்சிட்டாலே நடிக்க மாட்டார். அந்த மாதிரி ஆடு. விக்னேஷ்னா இப்போ எதனா ரூல் இருக்கான்னு, இப்ப மாதிரி பதவி எதனா போயிட்டா படம் நடிக்க கூடாது அந்த மாதிரி? படத்திலேயே இருக்காங்க அலெக்ஸ். இல்ல ஒரு நிமிஷம், அது இப்பன்னு இல்ல, எப்பயுமே அது கிடையாது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அது இது மட்டும் தான் சொல்லுவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா நீங்க இப்போ அரசியல்ல இருக்கீங்கன்னா, அதாவது பாத்தீங்கன்னா நீங்க அரசியல் பதவியில இருக்கீங்கன்னு வைக்கலாம், சேம் டைம் வந்து நீங்க கவர்மெண்ட் ஜாப் எதுவும் அப்ளை பண்ண முடியாது. அது ஒண்ணு மட்டும் தான் இருக்கு தவிர மத்தபடி வந்து நீங்க எது வேணாலும் மேட்டர் கிடையாது. இப்போ உதயநிதி வந்துட்டு ஏன் சீட்ல தான் எம்எல்ஏ சீட்டோ இதுல வந்துட்டு உட்காந்து இருக்கும் போதே வந்துட்டு நடிச்சாப்புல, ஆனா எல்லாம் திட்டினானுங்க. ஆனா யாரும் வந்துட்டு அந்த ரூல்ஸ் படி கிடையாது. நடிகதான் நீ வந்துட்டு வேலை பார்க்காம எதுக்கு போயிட்டு நடிக்கிறேன்னு சொல்லிட்டு திட்டினானுங்க. ரூல்ஸ் இல்லடா, ஆனா கண்டிப்பா தளபதி அந்த வேலை பண்ண மாட்டாரு. கண்டிப்பா ஜெயிஸ்டா படம் நடிக்க மாட்டாரு. பிளஸ் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதான்டா நடிக்க மாட்டாரு. இல்ல ஜெயிச்சா நடிக்க மாட்டாரு, எல்லாருக்கும் தெரியும்.
அதான் அந்த சர்க்கார் ஆடியோ லான்ச்ல ஒண்ணு சொல்லுவாரே, அத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்னே ஒண்ணுதான்டா. இது எப்படி சொல்றது, நீ வந்துட்டு நம்ம ட்ரை பண்றது பெரிய விஷயம் இல்ல. இன்னும் ஒண்ணு சொல்லிட்டா, இதுல வெற்றியிடம் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்குது. இப்ப யாரு பெரிய ஸ்ட்ராங்கான தலைவர் இருக்கிறான்? தலைவர் ஸ்ட்ராங்கான இல்லாதனால தானே வராரு. பாப்போம். ஒன்னே ஒண்ணு நம்ம பசங்கிட்ட ஒண்ணு சொல்லலாம் இருந்தேன். சப்போர்ட் பண்றோம் கண்டிப்பா பண்ணு. இல்ல போயிடுறா. சத்தியமா முடியல. டிஎல் பார்த்தா முடியல, போயிடுங்க. நான் வேணா இல்ல கெஞ்சி வேணா கேக்குறேன். நீ அரசியல் புடினா போயிடுங்க. இல்லடா, சத்தியமா இவங்க சப்போர்ட் பண்ணா கூட பரவாயில்லடா. இவனுக்கு என்ன சொல்றானுங்கன்னா, தலைவா நீ தோத்துரு அப்படின்னா திருப்பி நீ சினிமாவுக்கு வருவேன்றாங்க. தளபதி சினிமாக்கு வர்றது, சினிமால இருந்து அரசியலுக்கு வர்றது பிடிக்கலன்னா 2 வருஷம் இருக்குது. 2 வருஷம் வேற ஃபேன் ஆயிடு வேணா. அதுக்கப்புறம் சத்தியமா சொல்றேன், அதுக்கப்புறம் வராதுன்னு சொல்ல. நீ வந்துட்டு 2 வருஷம் அஜித் அதுக்கப்புறம் தளபதி நடிக்கும் போது வந்து அவனுக்கு என்ன தெரியுமா சொல்றானுங்க, தளபதி அரசியல் வந்தா ஓவர்சீஸ் ஃபேன்ஸ் எங்களுக்கு என்ன வந்து பெனிஃபிட் பசங்களா தலைவர் ஃபேன் ஆயிடுங்கன்றேன். தத்துக்கினதும் ஆடு நல்லா பரதநாட்டியம் ஆடு, நல்லா இருக்கும். அங்கேயோ தலைவர் படம் ஓடும். தலைவர் ஃபேன் இல்ல ஆதி இத மத்தவங்க டவுட்டா இல்ல ஊன் டவுட்டா? சிட்டிசன்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு இல்ல ப்ரோ, இந்த ஜேசன் அமெரிக்கா தான் அலுவரம். விடு. ஆனா டெய்லி தளபதி தலைவருக்கு நிறைய படம் இல்ல என்ன கேட்டா இது இப்ப சத்தியமா இன்ட்ரெஸ்டிங் ஆகும். ஏன் தெரியுமா, இப்ப தளபதி ஓவர்சீஸ் எல்லாரும் தமிழ் ஆளுங்க தானடா இருப்பானுங்க. இப்ப 2 வருஷம் தளபதி நீ பார்க்காம இருக்க போற. கண்டிப்பா சினிமா ஃபீல்டுல இல்லனாலும் நீ பாலிடிக்ஸ்ல பார்க்க தானே போற. நிறைய இந்த இதுக்கப்புறம் தான் நிறைய பார்க்க போறோம் அவரை. அப்புறம் அழுவுற நிறைய தடவை தளபதி பார்க்க போறோம்ல நேர்ல. சொல்லுங்க. ப்ரோ மெசேஜ்ல போட்டத மட்டும் மறந்துடாதீங்க ப்ரோ. என்னடா போட்டு. சரி ஓகே. சிங்கப்பூர் சொல்றது எப்படி இருக்கு? இல்ல நான் இன்னும் பார்க்கல. டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், பார்க்கணும். இது என்னன்னா சடன் டேகா தலைவர் அது இருக்கட்டும். இன்னொன்னு இல்ல, யுவன் சங்கரோட தங்கச்சி கேன்சர்ல இறந்துட்டாங்க. அவங்கதான் நிறைய பாட்டு எல்லாம் பாடிருக்காங்க. மங்கத்தால கூட இந்த ஆண்ட்ரியா பாட்டுல இருந்து நிறைய பாட்டு. அவங்களுக்கு ஏன் ஆயுர்வேதா மெடிசன்ல கொடுத்தாங்க? பேசாம இது இங்கிலீஷ். இல்ல நீ டாக்டர் மாதிரி பேசக்கூடாது. எல்லா டாக்டர் ட்ரை பண்ணியும் போயிட்டாங்க. இல்ல அது ஒண்ணுதான் இவன் இன்னும் ட்ரை பண்ணலன்னு நினைக்கிறேன். அத பத்தி ட்வீட் போட ஆரம்பிச்சான். அதான் டாக்டர் மாதிரி பேசக்கூடாது. எல்லா டாக்டரும் ட்ரை பண்ணி. இல்லடா, கேன்சர்ன்றது இப்ப 3 ஸ்டேஜ் இருக்குது. 3வது ஸ்டேஜ்லாம் ரத்த வாந்தி எல்லாம் கட்டிடுவாங்க. அவள்தான் அதான் கண்ட்ரோல் ஆகலாம் போயிட்டாங்க. என்ன பண்றது? ஆனா சீக்கிரம் இல்ல எங்களே இப்படி இதுவாதான் எல்லாருக்கும் மனசு கஷ்டமா இருக்கு. யுவன் சங்கருடைய தங்கச்சி கூட பிறந்த தங்கச்சி. கேக்குதா? ஆனா யார் பேசுறது தெரியுதா? யாரு? டோனி. அப்புறம் மிமிக்ரி பண்றேன். மிமிக்கிரியா? என்ன ஒரு வாரமா படுத்த படிக்க கிடந்து இப்பதானே ரெடியா இருக்க. இவனுக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. இன்னொன்னு நம்மளுக்கு கூட இந்த ஜாக்னு ஒரு பையன் இருப்பான். எங்க போனா என்ன இந்த பெட்ல இருக்கான்னு கூட நம்பர் யாருகிட்டயுமே இல்ல. 4 நாளா காணோம். என்னாச்சுன்னு தெரியல. விடுங்க பாப்போம். கடத்திட்டாங்களா என்ன அவனை? இல்லடா இல்ல ஷாமு, முதல்ல அரசியல்ல கலர் வேணாண்டா. இல்ல ஆனா இருக்கட்டும். கலர் டவுட். உனக்கு ஓட்டர் இருக்குதா? ஆமா ஆந்திரா தான் கலர் போடுறது. இங்க போட முடியாது. கலருக்கெல்லாம் நான் பிரச்சனையே இல்ல உண்மையில. ஆந்திரால என்ன கலர் பேசாம இங்க வந்து செட்டில். என்ன தமிழ்நாட்டுல பொண்ணு பாத்தீங்களா? அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டா ஓட்டர் ஐடி மாத்திக்கிறேன். சாரி ப்ரோ, 17 வயசு குழந்தை கல்யாணம் பண்றது இல்ல முறைக்கு. இல்ல தமிழ்நாட்டுல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இவரு இங்க வந்து ஓகே இல்ல அலெக்ஸ்
கலரு நானே மங்களூர்ல தான் பாத்துட்டு இருக்கேன். ஏன் பெங்களூர்ல இல்ல பாருங்க அலெக்ஸ் சொல்லுங்க. அலெக்ஸ் 17 வயசுல எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல சொல்லிடுற அலெக்ஸ் கலருக்கு. அவன் ஜெயில எடுக்கணும், நீ வந்துட்டு பெயில் எடுக்கணும், அதானே உனக்கு ஒரு பெருமை. ஆமா. ஆனா அதான் இல்ல ப்ரோ. ஆனா இன்னைக்கே நிறைய பார்த்தேன் இந்த அதர் ஸ்டேட் ஃபேன்ஸ்ல சில பேர். அதான் அப்பயே மென்ஷன் பண்ணி போட்ட சில பேர் அதர் ஸ்டேட். ஏன்னா என்ன இல்லடா சொன்னானுங்க? அதான் நான் எனக்கு இல்ல அது போட்டதுல அதர் இல்ல ஸ்டேட் சில பேர் வந்துட்டு என்ன பண்ணானுங்கன்னா, வேண்டாம் தளபதி அரசியலுக்கு வர வேண்டாம், நீ யாரா கத்தினுங்கிறது. அவனுங்க படம் பார்த்து வளர்ந்தவனுங்க. நம்மளும் அப்படிதான் வந்தோம். ஒருவேளை நம்ம வந்து அவர் எந்த நீ டெசிஷன் யோசிச்சு பாரேன், இப்படி நடந்தா எப்படி இருக்கும்? நம்ம ரஜினி வந்து நம்ம கட்சியில சேரணும், எனக்கு ஒரு பதவி தாங்கன்னு கேக்குறாரா, என்ன பண்ணுவாங்க? இல்ல என்ன கேட்டா இல்ல உறுப்பினர் கார்டு தருவாங்க. ஆனா நீ சும்மா இரு, உனக்கு எல்லாம் சீட்டு கிடையாது, சும்மா இரு. உறுப்பினர் கார்டு தருவாங்க கண்டிப்பா, சும்மா இருக்கணும். ஆனா அதான் ஓட்டு போடுறதுக்காவது இருக்கட்டும் தலைவர். ப்ரோ இங்கிலீஷ் ப்ரோ ஒரு எடிட் இருக்குது, அஜித் வந்துட்டு விஎம்ஐ கொடிய பூச்சினுங்கிற மாதிரி. சரியான எடிட் தெரியுமா? ஆமா நல்லா இருந்துச்சு, நானும் பார்த்தேன் அதை. வச்சுன்னு போட்டு எங்க அது இருக்குதா? இருக்குது சேவ் பண்ணிருக்கேன், போட்டோ இல்லாமான்னு பாத்தேன். போட்டுருவோம். ஆனா இன்னொன்னு ப்ரோ, நான் எழுதி தரேன், நம்ம ஆர்மிக்குள்ளே சண்டை வரும், அதிக சண்டை நம்ம ஆர்மிக்குள்ள வரும் கண்டிப்பா இந்த இது. ஆனா இந்த இதுல ஒண்ணு தெரிஞ்சிருந்தா யாரு உண்மையா அதான் அதை பத்தி தான் சொல்ல வந்தேன். இல்ல மார்க் மை வேர்ட்ஸ்னு சொல்ற மாதிரி இந்த பேருக்கன் ஃபேன் ஆகிறவன் சத்தியமா போயிடும், இருக்க மாட்டான். 2 வருஷம் பேருக்கன் ஃபேன் ஆகிறவன் சத்தியமா போயிடுவான், இருக்க மாட்டான். ப்ரோ நம்மளாம் அவன் யாருக்கும் ஃபேனாவும் போக முடியாது. இன்னைக்கு ஆக்சுவலா மீட்டிங்ல என்ன ப்ரோ நடந்துச்சு? மீட்டிங் நடந்தது இல்ல ப்ரோ, எல்லாத்தையும் படிச்சுட்டேன், இது பண்ணி கூட அங்க இருந்த சரௌண்டிங்ல போனா இது பசங்க எல்லாம் வந்துட்டு கேட்டு பார்த்தோம். கால்லாம் பேசுனேன். மேட்ரு என்னன்னா 3 விஷயம்தான். இப்போ வந்துட்டு எல்லாமே பே பண்ணோம் அதெல்லாம் கிடையாது. ஒன்னு ஃபார்ம் பண்றதா வந்துட்டு இந்த தலைமைக்கு தான் வந்துட்டு இந்த மீட்டிங்கே பண்ணாங்க. இப்ப தளபதி வந்துட்டு தலைவர் ஆகிறது வந்துட்டு யாருக்காவது ஒரு ஆட்சேபனை இருக்குதா, இல்ல வேற யாராவது வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ஏதாவது தோணுதான்னா அந்த மாதிரி ஒரு மீட்டிங்கு. 2வது வந்துட்டு ஒரு மாசத்துல கட்சி தொடங்கணும்ன்ற ப்ரெஷர் அந்த மாதிரி கிடையாது. அதுக்குள்ள ஒரு ஃபார்ம் பண்ணலான்ற ஒரு இது மட்டும்தான், ஒரு ஃபார்ம் பண்ணணுன்ற ஒரு ஐடியா தான். இது மார்ச் 1 வீக் கூட வரலாம், ஆனா கட்சி பேர் வருமான்னு தான் தெரியல, பார்ப்போம். இது எதாவது அபிஷியலா வரலாம், என்ன சொல்றது, தளபதி அக்கௌண்ட்லயே வரும். தளபதி கட்சி தான் அரசியலுக்கு வர்றதா அபிஷியலா இது வரைக்கும் வரலையே. தளபதி அரசியலுக்கு வர்றதா அபிஷியலா வேற ஏதாச்சும் வருமா? ஆனா கட்சி நேம் அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டு விட்டா நல்லா இருக்கும்னு தோணுது, முன்னாடியே லீக் இது பண்ணாம. விஎம்ஐனே வந்தா நல்லா இருக்கும் ப்ரோ, விஜய் மக்கள் இயக்கம்னு. இல்லடா விஜய்ன்றது விஜய்ன்றது தனிப்பட்ட மனுஷனா தானே குறிக்குது, பொதுவா தான் வைப்பாங்க கட்சி பேர். இல்ல அப்படி வராது. இப்போ அந்த மாதிரி பண்ணா பெரிய செட்டப் பண்ணி மாநாடு மாதிரி தானே நடத்தணும். பண்ணுவோம். அத அனௌன்ஸ் பண்ணனாலே ஒரு ஸ்டேஜ் போட்டு பண்ணுவாங்க. இல்லடா கமல் அனௌன்ஸ் பண்ணல. ஆனா கமல் வந்து இல்ல யாருக்கும் இல்ல, கமல்லாம் வந்து டெபாசிட் இல்ல, வேற விஷயம், அதெல்லாம் கம்பேர் பண்ண கூடாது. பாப்போம். மாநாடு வச்சாருன்னா அவ்வளவுதான். ஆமாமா அது வேற. ஏன் இப்படி இருக்கிறான் ப்ரோ? ஏன் ப்ரோ அதான்டா. ஆனா இல்ல ஒன்னு சொல்லிட்டா, மாநாடுக்கு ஒரு இடத்த பிக்ஸ் பண்ணி நடத்துறாருன்னா எவ்வளவு கூட்டம் வரும். அதான் இல்ல இதுல பெரிய விஷயம் என்னன்னா, ஐடி விங்ல இருந்து டிஎம்கே ஐடி விங்ல இருந்து எல்லா இது சைடும் நெகட்டிவிட்டி கண்டிப்பா ஃபார்ம் ஆகும். என்ன கேட்டா தளபதி படத்துக்கு வர்ற எதிர்ப்பு கூட அதிகமா டபுள் மடங்கு வரும். அந்த டைம்ல இப்போ இல்லடா ஆடியோ ஃபங்க்ஷனுக்கே பர்மிஷன் கொடுக்காதவனுங்க இப்ப மாநாடுலாம் இல்லங்க ஆனா இல்ல கண்டிப்பா கொடுத்துருவாங்க. இல்ல நல்ல கேள்வி இது. அலெக்ஸ் ப்ரோ, நியூஸ் சேனல்ல எதிர்ப்பு வந்தாலும் இது இந்த 2 வருஷம் அஸ்திவாரம் போட்டுக்கு அடுத்த இல்ல நம்ம பசங்கிட்ட ஒண்ணு சொல்லிக்கிறேன், வேணாது அப்புறம் கூட சொல்லலாம், இருக்கட்டும். சரி ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்மி இல்ல அது வேணாம், இப்ப தப்பாயிடும். நம்ம ஆர்மி கிட்ட இல்ல அது இருக்கட்டும். ஆனா இல்ல நம்ம பசங்கள மட்டும் யூனிட்டியா இருங்க. இப்போ ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், நிஜமாலே நியூஸ் சேனல் வச்சிருக்க இல்ல நான் எழுதி தரேன்.
ஆமாங்க. அது கண்டிப்பா முக்கியம். நியூஸ் சேனல் அவன்லாம் இதெல்லாம் தேவையான்னு கேட்பாங்க. அதெல்லாம் முக்கியம். நியூஸ் சேனலை வச்சுதான் ஒரு கட்சி பயங்கரமா நான் ஓடிட்டு எழுதி இருக்கு. தரேன். நீ சண்டை போட இரு, நீ சண்டை போட வேண்டியது ரஜினி ஃபேன்ஸோ அஜித் ஃபேன்ஸ். நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு பார்ட்டி இருந்தாங்கல்ல, அவங்களோட இப்ப இருக்கிற பார்ட்டி பயங்கரமா பப்ளிசிட்டி இல்ல நீ பண்றாங்க. நைட் பார்ட்டி பண்றது எல்லாமே வெளியில நீ நைட் பார்ட்டிக்கு போ. மேட்டர் என்னன்னா நம்ம ஆர்மியை தான் முதல்ல சரிப்படுத்தணுமே தவிர பக்கத்து ஆர்மினா எவன் சொன்னாலும் கவலை இல்லை. உனக்கே தெரியும், அவனுக்கு திட்டவன் திட்டின்னு தான் இருப்பான். நம்ம வந்துட்டு எவ்வளவுதான் ஆச்சுன்னு இவ்வளவு நாள் ஆச்சுன்னு செத்ததெல்லாம் கவலை இல்லை. நம்ம ஆர்மி கண்டிப்பா நீ அவரு கட்சி அனௌன்ஸ் பண்ணும்போது பாரு, நம்ம ஆர்மியில சில நாய்ங்க நெகட்டிவிட்டி வரும், கண்டிப்பா வரும். நான் எழுதி தரேன். சில பேர் இருப்பானுங்க. படம் தான் டைரக்டர் எதனா சும்மா கடிக்கிறானுங்க. கதறானுங்க ப்ரோ, எது கதறானுங்கன்னே தெரியல. அதான்டா, இல்ல டீசென்டா இருக்கிறது ரெண்டே ஆப்ஷன் தான். ஒண்ணு கம்முன்னு இருக்கிறதா இரு, இல்ல பக்கத்து ஆர்மிக்கு போயிடு. யாரும் கேட்கறது எதுவுமே இல்ல. ஆனா இங்க இருந்து ஒப்பீனியன் சொல்றங்கிற பேர்ல நெகட்டிவா ஃபுல்லா பண்றானுங்க பேரு. சைலண்டா இருந்துருங்கடா. என் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தன் கதறினான் ப்ரோ, இவன் தளபதி ஆன் ஸ்கிரீனை பார்க்க முடியாதான்ட்டு. டேய் இவன் தளபதி ஆஃப் ஸ்கிரீனே பார்க்கலாம்டா வாடான்னா. சரி ஓகே. ஆன் ஸ்கிரீன் ஆஃப் ஸ்கிரீன் மேட்டரை விட்டு இப்போ வந்த உடனே ஒரு சிஎம் ஆடுவாருன்னு கேட்டா அவருக்கே தெரியும். அதனாலதான் ஒரு ஸ்பீச்சே பண்ணிருப்பாரு. எதை ஜெயிக்க முடியாதோ அதை தான் ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ற இல்ல. இப்ப என்ன கேட்டா அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லிட்டு வர்றதே ஆம்பளத்தனம். சில பேர் வரவும் மாட்டானுங்க, ஓடி போயிடுவானுங்க. வர்றதே ஆம்பளத்தனமா பாக்குறேன். ஏதோ பர்சனலா அடிச்ச மாதிரி இல்ல இல்ல ஹரி, நல்லா உட்காந்து தியானம் பண்ணிட்டு தான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இல்ல என்ன தெரியுமா, இல்ல ஆனா மாமே இல்ல உட்காந்து தியானம் பண்ணிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்னன்னா இனிமே எவனையும் ஓப்பனா அடிக்க கூடாது. ஃபுல்லா சர்க்காஸ்டிக். இல்ல ஹரி, நேத்து வரையும் எப்படி திடீர்னா இப்ப வர்றான், எப்படி பேசுறான் இவன். தலைவருக்கு சப்போர்ட் பண்றேல. எனக்கு தலைவர் தளபதி மட்டும். தலைவருக்கு சப்போர்ட் இல்ல அப்படிதான் இருக்கு. எனக்கு தலைவர் தளபதி தான். தலைவர்னா யாருன்னு தெரியல. அலெக்ஸ் ஒரு விஷயம் இன்னொன்னு சொல்லிக்கிறேன். லைக் என்னன்னா இப்ப இந்த படம்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிடும் என்ன பேசணும் என்ன பண்ணணும்னு. ஒன்னே ஒன்றாலே இல்ல நம்ம அடிச்சு மாயாத இடமே கிடையாது. அசிங்கமா பேசாத ஸ்பேஸே கிடையாது. அந்த அளவுக்கு எல்லாரும் ஃபேன் ஃபைட் பண்ணி ரொம்ப இது இருக்கும். ஆனா அரசியல் என்ன தெரியுமா, நீ அசிங்கமா பேசக்கூடாது. அங்க ஃபைட்ன்ற இல்ல, அடிப்படை தெரியாமையே பேசக்கூடாது. அங்க கேள்விதான் ஃபைட்டு. நீ கேக்குற கேள்விதான் ஃபைட்டு தவிர அசிங்கமா பேசுறது ஃபைட்டு கிடையாது. அதனால இந்த 24 மணி நேரத்துல அரசியல் கத்துப்பது எப்படின்ற மாதிரி புக்க வாங்கி எல்லாம் படிங்க. இந்த ஒரு புக்கு போட்டு வச்சிருந்தோம். அது என்னன்னா 24 மணி நேரம் மாதிரி 24 கற்றுக்கொள்வது எப்படி, அந்த மாதிரி உருட்டிட்டு இருக்கீங்களா? அதோ அதான் இன்னொன்னு திடீர்னு கன்வெர்ட் ஆகிற ஃபேன்ஸ் கேசவன் மாதிரி சில பேர் இருப்பாங்க. அஜித்துக்கு சப்போர்ட் பண்ணுவான், ரஜினிக்கு பண்ணுவான். ஆனா நீங்க யாரும் கண்டுபிடிக்கல. பிடிக்கலன்னா அஜித் ஃபேனா மாறிட்டு போயிருங்க. ஆனா சத்தியமா சொல்றேன், இல்ல ஒரு நிமிஷம், கன்வெர்ட் ஆகிற விஜய் ஃபேன்ஸ் யாரும் திட்டாதீங்க, நல்லது. ஏன் தெரியுமா, இவனுங்கெல்லாம் விஷம். கன்வெர்ட் ஆகி கண்டிப்பா போங்க. ஏன்னா நானே பாராட்டுறேன். எவனுக்கெல்லாம் தளபதி கேசவன் யாரு தெரியுமா, ஃபேன் ஃபைட் பண்ணுவானு கேட்டா பண்ண மாட்டான். சரி விடு, அத கன்வெர்ட் ஆவான்னு கேட்டா ஆக மாட்டான். விஜய்க்கு தான் இருப்பான். இல்ல மச்சான் இரு, விஜய்க்கு தான் இவன் விஜய்க்கு தான் இருப்பான். ஆனா இவன் பண்ற தப்பு என்ன தெரியுமா, விஎம்ஐன்னு பயோல போட்டுன்னு ஃபுல்லா பிட்ஐடி அட்டாக் பண்ணிருப்பான். நீ சத்தியமா வச்சாண்டா. உன்ன மாதிரி ஆளுங்கதான் ஃபர்ஸ்ட் கட்சிக்கிட்டு வேலை பாரு. எனக்கு உன்ன மாதிரி ஆளுங்க இல்ல இவன மாதிரி ஆளுங்கதான் கேட்க மாட்டீங்களா? இல்ல சார், கட்சிக்கே கலந்து எல்லாரும் மக்கள் பணி தொடரும் நல்லா பண்ணுங்க. ஆனாடே இல்ல
இப்ப யாரும் இந்த வாயை கட்டி போட்டு இதுவும் யாரும் பண்ண முடியாது. ஏன்னா அவன் பேசிட்டு தான் இருப்பான். உண்மை என்னன்னா இப்ப நம்ம சைடுல பெரிய ஐடி எல்லாம் இருக்குதுல்ல, பெரிய ஐடி பண்ணும்போது அந்த பெரிய விஷயம் ஆகுமே தவிர இப்ப அதான் வந்துட்டு இங்க சொல்றது. இப்ப ஸ்பேஸ் வந்துட்டு பேசுறது, இப்ப நம்ம நான் ஸ்பேஸ் போட்டு இது பேசுறேன்னா கெட்ட வார்த்தை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு சர்க்காஸ்டிக்கா கூட கலாய்க்கலாம். சர்க்காஸ்டிக்கா கலாய்ப்போம், இது பண்ணுவோம், எல்லாம் இது வேணா பண்ணலாம். அதான் இது பண்றது. அதை பழகிப்போம், அது ஜாலிதான். அப்படியும் இல்ல அதையும் மீறி ஏதாவது கெட்ட வார்த்தை பேசணும்னா ஒரு ஃபேக் ஐடி வந்துட்டு அஜித் குமார் ரஜினிகாந்தனே ஆரம்பிச்சுக்கோங்க. ஏதாவது சும்மா ஒண்ணு ஆரம்பிச்சுக்க, ஏதாவது ஒண்ணு சும்மா வச்சுக்க, சும்மா சொல்றேன் வச்சுக்கின்னு சும்மா எங்கன்னா போய் திட்டிக்க, அசிங்கமா திட்டு, எங்க வேணா போய் எந்த ஸ்பேஸ் வேணா. அலெக்ஸ் ப்ரோ மாதிரி இன்னொரு ஃபேக் ஐடி வச்சுக்கணும். அது டீம்ஸ் ஐடி, அதுல எதை மாட்டாரு. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லடா ஆன்லைனு. ஆமா ஆஃப்லைன்ல சார் பேனர் வச்சு அப்படியே நாங்களாம் ஜகதி ஜகதியா பார்த்துன்னு இது பண்றோம். உக்கார மூடாடே பண்ணி பாடுறா தெரியும். பண்ணி பாக்குறதுக்கு தான் வரும். ஆனா பண்ணி வேணா விடு, சில பேரு திட்டத்தோம் வந்து பண்ணினா. சரி ஆனா கேஸ் ஆனா இல்ல மச்சான், இல்ல நான் எழுதி தரட்டா. இந்த 2 வருஷத்துல ஏதாவது பெரிய கோலிவுட்ல பெரிய மாற்றம் வரும்னு கேட்டா ஒரு மயிரம் வராது. தளபதி இடத்துக்கு இல்ல இப்ப இல்ல தளபதியோடைய அந்த ரெக்கார்ட அப்படியே பதச்சு மாதிரி பாலிஷ் பண்ணி வச்சுன்னு இருப்பானுங்க. நம்ம வந்து பார்த்தாலும் அப்படியேதான் இருக்கும். 2 வருஷம் கழிச்சு என்னமோ உண்மைதான். ஒண்ணும் இல்ல 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 சாம என்ன தருமா, 2 வருஷம் கழிச்சு கதவு திறந்தா ஏடா வச்ச இடத்துல அப்படியே இதுன்னு கேட்டா உண்மை இல்லைங்க யாரும் மாறலுங்க. இதுக்கப்புறம் எப்பயுமே பார்த்தோன்னா இவரோட கலெக்ஷன் இவர் தான் அடிக்கிறாரு, வேற யாருமே வர மாட்டாங்க. ஆமா டிஆர்பி நம்ம தான் அடிக்கிறோம். டிஆர்பி நம்ம ஒன்னு சொல்லிக்கிறேன். நான் கேட்டா நிறைய பேர் ட்ரிகர் பண்ண வந்துட்டானுங்க ஆல்ரெடி. அதாவது ஆர்கே ஃபேன்ஸ் ஏகே ஃபேன்ஸ் ட்ரிகர் பண்ண வந்துட்டானுங்க. ட்ரிகர் தான் அதான் ஏதாவது அசிங்கமா திட்டுறது இல்ல ஃபேமிலி புஷ் பண்றது. ஹைலைட் என்ன தெரியுமா, நீ ஒண்ணு இல்ல அவன் டிபியை பாரு, அவன் டிபியில பார்த்தா ரஜினி தெரியும். அரசியல்ல வர்றதுக்குன்னு ஒரு தைரியம் இருக்கணும். அத ஒரு ஆம்பளை தானே, ஆம்பளைன்ற அந்த வேர்டு நீ தெரியும் உனக்கு. உனக்கு கை நமனமனு இருக்கும் கோட் பண்ணோன்னு. அதாவது ஆனா கோட் பண்ணணும்னு தோணும், பண்ணாது, சத்தியமா பண்ணாது. என்ன வேற ஐடி யூஸ் பண்ணுங்க. நாங்களாம் பண்ணல, நீ தான் பண்ணக்கூடாது. நான்லாம் பண்றதே இல்ல பாய், நீ எல்லாம் பண்றதே கிடையாது. எங்க அக்கௌண்ட் நாங்க பண்ணல, ஏன்னா எங்களுக்கு வந்து சின்ன அதான் இல்ல இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் இல்ல இந்த அசிங்கமா ட்வீட் போடுறதும் திட்டுறதும் அதான் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். எல்லாம் முடிஞ்சிச்சு. அலெக்ஸ் ப்ரோ ஆனா இல்ல ஆனா ஒண்ணு சொல்றேன், இல்ல டேய் சர்காஸ்டிக் ட்வீட் அதிகமா வரும். அதுக்கு ஆன்சர் நீங்க தான் கமெண்ட் பண்றீங்க. சர்காஸ்டிக் ட்வீட் அதிகமா வரும். அதான் ஆனா நான்லாம் இது பண்ண மாட்டேன்பா, எனக்கு தெரியாது. சொல்லு அலெக்ஸ் ப்ரோ என்ன கேட்டா காலிவுட்ல 171 தவிர ஒரு நேரம் வராது காலிவுட்ல இனிமே. இல்ல இப்ப ரஜினின்னு நீ எடுத்து பார்த்தா விஜய வச்சுதான் ஜெயிலரை பொழைச்சான், நான் சத்தியமா சொல்றேன். ஏன்னா இப்ப எந்திரனுக்கு அப்புறம் வந்துட்டு பெரிய இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி வரும்போது அதான் அவனுக்கு வரும்போது பார்த்தா அதை வந்துட்டு ஒருத்தர் தேவைப்படுது. இதுக்கப்புறம்லாம் வராது. ஆனா தளபதி இல்ல தளபதி இருக்கிற ஃபேன் பேஸ் யாருக்கும் வராது, அது நான் கண்டிப்பா சொல்றேன். தமிழ்நாட்டுல இருக்கிற தளபதிக்கு இருக்கிற ஃபேன் பேஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் காலிவுட் பாக்ஸ் ஆஃபீஸ் பத்தி பேசணும்னா லோகேஷ் ரஜினி படம் நல்லா வரும்னு தோணுது. அதான் வேற ஒண்ணும் இல்லை. கங்குவா என்ன இருக்க போது தெரியாது போகுது. ஆனா நம்ம 1000 பேசணும். நம்மளுக்கு டைம் பாத்தீங்கன்னா 2026 வரைக்கும் இருக்குது. இப்ப என்ன கேட்டா தளபதி வந்துட்டு 2025 வரைக்கும் பண்ணுவாருன்னு தான் சொல்றாங்க. அதான் கார்த்திக் சுப்பராஜ் வந்துட்டு 2025 தான் அந்த படம் வருதுன்னு. கார்த்திக் சுப்பராஜ் படம் வந்துட்டு அதான் இல்ல அதான் தளபதி 69 வந்துட்டு இந்த படம் வந்தா தளபதி 70 தான் முடியும்னு எனக்கு ஒரு மைண்ட் தாட் இருக்குது. மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியல. எப்படி இருக்குது ஆனா இல்லடா 70 பண்ணிட்டு ஒரு பிரேக் விடுவாருன்னு தான் தோணுறேன் எனக்கு தெரிஞ்சு. இல்லடா இப்ப இந்த கோட்டே வந்து ஜூன்ல ரிலீஸ் மாதிரி தானே பேசுறாங்க. அதுக்கடுத்து டைம் இப்ப கோட்டை சீக்கிரம் ரிலீஸ் பண்றதா ஜூன்ல பண்றாங்க. அதுக்கு அடுத்து இன்னொரு படம் டக்குன்னு இருக்கும். அப்ப 70th பிலிம் தான் அட்லீஸ்ட் தான் லாஸ்ட் இல்ல ஒரு இல்லடா இது வரைக்கும் நான் கேட்ட வரைக்கும் ஃபோன் பண்ணி கேட்டேன். ஃபோன் பண்ணி கேட்டதுல வந்துட்டு இது படம் அடுத்தது வந்துட்டு அதுவும் இதுவும் சைன் பண்ணல இது வரைக்கும். ஆனா கதை இல்ல இது வரைக்கும் சைன் பண்ணலன்னு சொல்லியிருந்தான். கதை கேட்கல. கதை ஆனா இல்லடா எதுவும் பண்ணல.
இதுக்கப்புறம் சைன் பண்ணலையா, இதோட நிப்பாட்டிட்டு பண்ற வேலை இல்ல தான். எனக்கு கேட்டா இந்த மாதிரி டாக் வந்துட்டு லியோ போய் வந்துச்சு. எது கேசவன் ப்ரோ? கோட் இல்ல இல்ல கோட் இல்ல ஆமா இல்ல ஆமா, கோட்டோட அடுத்ததுக்கு அப்புறம் சைன் கோட் பண்ணல. லாஸ்ட் படம்னு இவன் சொல்றான். ஆனா இது கண்டிப்பா கிடையாது, இன்னொரு படம் இருக்குது. என்னோட வர 2 படத்தையும் பயங்கரமா செலிப்ரேட் ஆனா ஒன்னே பண்ணிருக்கேன். ஒன்றா நான் லியோ 5 வாட்டி பார்த்தேன் தியேட்டர்ல. இதெல்லாம் கணக்கு கிடையாது ஒருத்தன். ஏன்னா இல்ல டேய், லியோ அப்பவே ஆதரவு போயிட்டு 2 படம் தான். அதான் இல்ல விடக்கூடாது. எத்தனை வாட்டி பார்க்க எனக்கு எங்க இருந்தாலும் ஓடிட இல்ல வேண்டியதுதான். லியோ வந்துட்டு ஐமேக்ஸ்ல ஒரு வாட்டியா, இது 2 வாட்டி. விடக்கூடாது. எல்லாத்துலயும் 2 எல்லா தேட்டர்லயும் 2 பாப்போம். அலெக்ஸ் ப்ரோ என்ன கேட்டா கார்த்திக் சுப்ராஜ் படம் முடிச்சுக்கு அப்புறம் தான் 2 வருஷம் பிரேக். ஆமா அப்படிதான் தோணுது. ஏன்னா அட்லி ப்ராஜெக்ட் வந்து பெரிய 2 வருஷம்னா எப்படி? ஆல்ரெடி 2 வருஷம் தான்டா இருக்கு. இல்ல இப்ப படம் பண்ணா 1 வருஷம் தான் டைம். இன்னொரு படம் பண்றாரா இல்ல 2 வருஷம் 2 வருஷம்ன்றது பாப்போம். ஒன்னே ஒன்று வர்ற படத்தை பாப்போம்டா. அதுக்கப்புறம் இல்ல வந்து அவ்வளவுதான்டா ஃபர்ஸ்ட் கோட். ஆனா இல்ல இப்ப இல்லடா இல்ல சில பேரு ஜூன் மாசம் டக்கு டக்குன்னு அவ்வளவு சீக்கிரம் ரிலீஸ் பண்றதே வந்துட்டு இன்னொரு படம் பண்றதுக்காக தான் சில பேர் சொல்றாங்க. அதான் இன்னொன்னு. ஆனா சைமா அவார்ட்ல எதுக்கு போட்டாங்க? சைமா வந்துட்டு பெரிய இது தெரியும். அது ஃபேக் அக்கவுண்டான்னு சொல்றானுங்க நிறைய பேர். செக் பண்ணி பாரு. சரிதான். இல்ல எப்படி செக் பண்றது சொல்லு, நான் பாக்குறேன். சைமா தானே அது வெரிஃபைட் இருக்குனா? ஆனா அது ஏது சொல்றா? மேல ஒரு வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன். பார்த்தேன். அது என்னன்னா அல்லு அர்ஜுன் வந்துட்டு புஷ்பா 2 வந்துட்டு 3 வருஷம் பண்ணுறான் போல. 3 வருஷமா? ஆமா அது பார்த்தேன். அதுக்கப்புறம் உண்மை இல்லடா, உண்மை என்ன தெரியுமா? இப்ப ஒரு 2 வருஷம் ஒரு தளபதி படம் பண்ணாம இருந்தா பெருசா இதான் ரொம்பலாம் அழுகுறானுங்க. என்னமோ ஆயிட போடுது. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இல்லடா நம்மளுக்கு. ஏன் தெரியுமா இப்படி ஆகுது? தளபதி வந்துட்டு 2 வருஷம் படம் பண்ணாம இருந்ததே கிடையாது. 1 வருஷம் கூட இருந்தது கிடையாதுன்னு நினைக்கிறேன். 1 வருஷம் கூட இருந்தது. 2020 மட்டும் வரவே இல்ல. மிச்ச எல்லா டைமும் வந்திருக்கு. என்ன படம்? 2020 கொரோனாடா. ஏண்டா கொரோனா அப்போ வராது? அதான் சொல்றேன், கொரோனா டைம் மட்டும் நம்ம வராம வந்துருக்குது. அது மேட்டர் கிடையாது. இப்ப மத்தவங்க மாதிரி சோம்பேறித்தனமா இருக்கிறதெல்லாம் நம்ம ஆளு இருந்ததே கிடையாது. 25 வருஷம் எவ்வளவு இது. அலெக்ஸ் ப்ரோ ஆனா லொகேஷன் ப்ரோ 13 மணி நேரம் நின்னுட்டு திருப்பி அத்தனை ஷூட்டிங் வந்தார் தளபதின்ட்டு. சொல்லு. சில வருஷம் தளபதி 2 படமே ரிலீஸ் ஆகும். இந்த வருஷம் பாருங்க, வாரிசு லியோ 2017. இந்த வருஷம் இல்ல, அது போன வருஷம். அதான் ஜனவரி வந்ததே தெரியாம இருக்கான் ஜெய் ஜேசன். அதான் போன வருஷம் அதிர்ச்சியில் ஜனவரி வந்துட்டோம். அது ஹைலைட் என்னன்னா, ஜனவரி வந்தது தப்பு இல்ல, ஜனவரி 25 வந்து போன இந்த வருஷம்ன்ற பாத்தியா? 25 நாள் என்ன ஆச்சுன்னு தெரியல. எனக்கு என்ன தோணுதுன்னா, மேபி நம்ம சப்போஸ் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து 2026 வரல அப்படின்னா, அதுக்கப்புறம் மேபி இன்னொரு 2 மூவிஸ் பண்ணிட்டு அப்புறம் ஃபுல் ஃபிளட்ஜா அதுக்கு ஒண்ணே ஒண்ணு இல்ல. ஆனா எனக்கு எனக்கு தோன்றத சொல்றேன். கொஞ்ச இடத்துல ஜெயிச்சா கூட நடிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனா கால் ஷீட் வந்துட்டு ரொம்ப கம்மியாகும். இப்போ வந்துட்டு 2 மாசம் தான் இல்ல. இப்ப ஒண்ணும் இல்ல, 2 வருஷத்துக்கு ஒரு இப்ப படம் இல்ல 2 வருஷம் மேட்டர் கிடையாது. இப்ப டைரக்டர் கிட்ட என்ன சொல்லுவாருன்னா, 2 மாசத்துல ஒரு படம் பண்ணி கொடுக்கறதா தான் நான் வரேன். அந்த மாதிரி புரியுதா? 2 நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்கடா இவரோட இம்பாக்ட் அதிகமா இருக்கும்டா தமிழ்நாட்டுல. மேட்டர் கேளு. சொல்றத கேளு. 3வது கட்சியா அசால்ட்டா வர்றதுக்கு நிறைய மாட்டேன். ஆமா, இவர் இம்பாக்ட் பெருசா இருக்கும். தேர்ட் பார்ட்டியா வரும்போதே பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்துட்டு ஏடிஎம்கே டிஎம்கேவே அடிக்க கூட வாய்ப்பு இருக்கு. சின்ன இடத்துல சொல்றேன், பெருசாலாம் இல்லை, சின்ன சின்ன இடத்துல. ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா, சப்போஸ் தளபதியே வந்துட்டு ஒரு எம்எல்ஏவோ இல்ல அதை தாண்டி வேற எங்கனாவது ஒரு இடத்துல நின்று ஜெயிச்சிட்டாருன்னா, பதவி கிடைச்சிட்டு பதவியில இருந்துட்டாருன்னு அவர் நடிப்பாரான்னு கேட்டா அது டவுட் தான். கேட்டா பெரிய டவுட். அதெல்லாம் நடிக்கலாம். 2 மாசம் அந்த மாதிரி ஒரு சின்ன ஷெட்யூல்ல ஒரு சின்ன நடிக்கலாம்.
கலரே ஒரு பவன் கல்யாண் ஃபேனா சொல்றாரு. அவரே ஒரு பொலிட்டிக்கல் லீடர் தான். டேய் அவர் ஆக்சுவலா எவனையே இருக்காரு. கம்பேர் பண்ணாதடா, பவன் கல்யாணம் கம்பேர் பண்ணாதடா, சிவகார்த்திகேயன் ஃபேனா சொல்லுவா. எவனையும் கம்பேர் இல்ல பண்ணாதீங்க. வேணாம் வேணாம். இது பாரு, இல்ல முதல்ல இல்லடா, இல்ல சிவகார்த்திகேயன் ஓம்படியான்னு மட்டும் சொல்றது இருக்கணும். கேளு. தெலுங்குல பார்த்தா பெரிய பெரிய அங்க வந்துட்டு அரசியல் கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கும்னு வச்சுக்கோங்க. அங்க வந்துட்டு வெற்றிடம் அந்த மாதிரி பெருசா இருக்குமானே எனக்கு தெரியல. ஆனா இங்க இடம் இருக்குது கூட வந்துட்டு ஆளுங்கட்சி எந்த லட்சணத்துல இருக்குன்னு உனக்கு தெரியும். அதனால பாப்போம், நம்மளுக்கு ஒண்ணும் இல்ல. எல்லாரும் ஒரு அதான் இல்ல சேஞ்சுக்கு தான் யாரு வெயிட் இல்ல பண்ணிட்டு யார் இருக்காங்க. எடுத்தாலும் இல்ல எவனாவது ஒருத்தனை போய் கம்பேர் பண்ணினதெல்லாம் இல்ல. என்னைக்குமே தளபதின்றது இந்த மாதிரி ஒண்ணு கிடைக்குமான்னு கேட்டா எனக்கு தெரியாது. எனக்கு வந்து ஒரே ஒரு நம்பிக்கைடா, நம்ம தமிழ்நாடு மக்கள் பொறுத்தவரையும் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்கடா, இன்னும் நல்லா தெரியுது. நீ ஓட்ட மட்டும் பாரு, வெயிட் பண்ணி பாரு. ஒன்னே ஒன்றா போன வாட்டி இல்ல வார்டு எலெக்ஷன் நடந்துச்சு. அவர் நிக்காமல அவர் போட்டோ வச்சு போயிட்டாங்க. ஆமா, வெறும் போட்டோ வச்சு தெரியாதா? தேர்ட் பிளேஸ் போட்டோ வச்சு நிறைய இடத்துல அது தெலுங்கு நியூஸ்ல போட்டு அவனுங்களே மிரண்டானுங்க. என்னடா இது, அவர் வரவே இல்ல அந்த ஒரு அந்த சேனல் பேர் என்னதுடா? புதிய தலைமுறை. சரியா, புதிய தலைமுறையில வந்துட்டே போட்டிருந்தாங்க, சீமானால கமலால பண்ண முடியாதத வெறும் போட்டோ வச்சே பண்ணிட்டாங்க. புரியுதா? போட்டோக்கே அந்த ஒரு நிமிஷம். ஆக்சுவலா வந்து தளபதியா இருக்கட்டும், அவங்க இது இஎம்ஐ இருக்கு, இவங்க பண்ணதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, இவ்வளவு சாதாரண விஷயங்கள். அதை மட்டும் சொல்லாட்டி ப்ரோ ஒரு மாதிரி இருக்குது. ஏன்டா அவரே நண்பர்ன்ட்டாரு, அப்ப நம்ம மட்டும் அதான் பாப்போம். நண்பராகவே இருக்கட்டும். ஆமா, ஆனா இல்ல ஆனா சாமி ஆனா ஒண்ணு சொல்றேன், ஒரு பிளான் அப்புறம் சொல்றேன். ஐயோ ஐயோ, ஒரு மாஸ்டர் பிளான் இருக்குது, அப்புறம் சொல்றேன். கஜக்கலங்க பாரு பயங்கரமா பண்றோம். ஆனா நம்ம சைடுல என்ன கேட்டா கொஞ்சம் சரி செய்ய வேண்டியது இருக்குது நம்ம சைடுல. இப்பவே சொல்ல அலெக்ஸ், ஸ்லோவா எல்லாரும் சேஞ்ச் ஆவானுங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகிறத தாண்டி கொஞ்சம் கொஞ்சமா தளபதி ஃபேனா இருக்கிறத விட்டு நீ சத்தியமா போறதா நல்ல விஷயம். என்கிட்ட சில பேர்கிட்ட சொல்றேன், சில பேருக்கு போயிடு. சில பேர் வந்துட்டு என்னடா, சில பேர் அந்த நெகட்டிவ் ட்வீட் போடுறோம்னு பார்த்தா எனக்கு சத்தியமா சொல்றேன், நான் அசிங்கமா திட்டுறதா இருந்தா நிறைய திட்டுவேன். அசிங்கமா திட்டணும்னா நான் நிறைய திட்டுவேன். ரூம்ல போட்டு வச்சு துணிவு படத்தை இல்ல சில பேரை பார்த்தா காண்டாவது. அசிங்கமா திட்டணும்னா நான் நம்ம ஃபேன்னால தான் பாக்குறேன், பச்சை கேட்டு போயிட்டே இருக்கேன். சீப் சைடுல வந்துருங்க ப்ரோ, பேசாம பெஸ்ட். சீப் சைடுல வந்து கட்டி விட்டுருங்க. இல்ல இன்னொன்னு ப்ரோ, பிசினஸ் ப்ரோ பயம் என்ன தெரியுமா? தளபதி அரசியல் ஆனந்த பிறகு இதை இவனுங்க பண்ணா வேலைக்கு ஆகுது ப்ரோ. நிறைய ஃபேன்ஸ் கண்டென்ட், செம்ம கண்டென்ட் அவனை கேட்டா, அதர் ஃபேன்ஸுக்கு சரியான கண்டென்ட் அவனுக்கு போடுறது. அப்ப நம்ம ஆர்மில நிறைய தங்கம் உருவாவானுங்க, தங்கம் ஆரியவோ நிறைய உருவாவானுங்க. அதான் சொல்றேன், உருவாவதை தடுக்கணும்னா இந்த நாய்ங்க முன்னாடியே போயிடு. அந்த தங்கம் புண்டமோன ஆல்ரெடி அவ ஆரம்பிச்சிட்டா ப்ரோ. தங்கத்தை கண்டுக்காதீங்கடா. ஆனா தங்கம் மாதிரி புரியுதா? அதாவது தங்கம் வந்துட்டு அஜித்தே போட்டு வந்துட்டு திட்டுவாங்க சில விஷயத்துல. அந்த மாதிரி நம்ம ஆர்மில இல்ல அந்த மாதிரி இருக்க கூடாது. நீ முன்னாடி நோட் பண்ணு, ஒண்ணு இல்ல, எல்லாரும் ஃபாலோ பண்ற எல்லாரும் தளபதி ஃபேன்ஸ் தான். சில தற்கூரி நாயங்க இருக்கும், அன்ஃபாலோ பண்ற, பிளாக் பண்ற. ஃபர்ஸ்ட் யார ஜாக்குமா இது ஜாக்கே காணும்டா, 4 நாளா காணும். சத்தியமா எனக்கு பயமா இருக்குது. ஏதா ஆயிஷான் என்ன நம்ம பாயிண்டா? நாளைக்கு போய் தேடுதல் வேட்டை ஸ்டார்ட். எங்க தேடுவேன்? டி நகர்ல, ஊரே டி நகர் தான்டா இருக்கும், எங்கடா போய் தேடுவேன் டி நகர்ல? ஹரி இப்ப தேடாத, ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் அந்த டைம்ல என்ன கிடைக்கும்? டி நகர் தானே எங்கேயாவது விழுந்து கிடப்போம். இல்ல நைட் அத பிரியாணி கடையிட்ட பார்த்தாலே கண்டுபிடிக்கலாம் நினைக்கிறேன். கறி வெட்டுற கடை எங்கேயாச்சும் நான் நிறைய தான் பாருங்க, எந்த கடை பார்க்கலாம். ஆனா ஒண்ணு யோசிச்சு இல்ல, ஒண்ணு டீப்பா யோசிச்சு பார்த்தா
தளபதி அரசியல் வந்துட்டு காமனா இப்ப பொதுமக்கள் கிட்ட நிறைய பேர் சப்போர்ட். இப்போ ஒண்ணும் இல்ல, ரஜினி அரசியல் கேட்டா எல்லாரும் என்னத்தம்மா பார்த்தாங்க. இப்போ ரஜினி இப்பதான் மேல போகும்போது எதுக்கு வந்துட்டு அரசியலுக்கு கீழே வரேன்னு கேட்டானுங்க. இதான் உண்மை. ஏன்னா வயசு வயசு என்னது இது இப்போ ஒண்ணும் இல்ல. சரி ரஜினி இல்ல இல்ல ப்ரோ, ரஜினியே ஒண்ணும் இல்ல ப்ரோ. இப்போ சும்மா கேக்குறேன். சொல்லுங்க. அப்படின்னு கிடையாது. அவர் வந்து இப்ப அறிவிச்சார்ல இந்த 2018 அந்த டைம்ல, அவர் பீக் டைம் விட்டு அப்ப ஆரம்பிச்சப்ப எப்படின்னா ஆஃப்லைன்லயே இருந்தாலும் எச்சிக்கையிலே காக்க ஓட்ட மாட்டாரு, வந்து என்ன செய்ய போறாரு அப்படிதான் கேட்டாங்க. இல்ல உண்மையாலுமேதான். ஓகேவா? இல்ல ரஜினி சார் மேல வந்து அந்த ஒரு இம்பாக்ட் தான் இருக்கு. இல்ல அதாவது இப்ப காசு கொடுத்தத எழுதி கொடுத்தத வந்து திருப்பி எழுதி வாங்குறதெல்லாம் அது என்ன மாதிரி ஒரு மனநிலை? இல்ல அவர் வந்துட்டு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட போனா கூட தெரியாது. வர அறிவிச்சு கடைசியில வரலன்னா அப்புறம் அடிக்காம என்ன செய்வாங்க? விக்னேஷ்னா இப்போ சில இதெல்லாம் இருக்கு. நான் கேக்குறேன், இப்போ புதுசா இவரு ஸ்டார்ட் பண்றாரு. இப்ப ரெவென்யூ எல்லாம் தளபதி சைட்ல இருந்தானே போவோம், வேற எந்த சப்போர்ட்ல இல்ல இவருக்கு. ஆமா ஆமா, சொந்த இல்லடா, சொந்த உழைச்ச காசுல வராரு, மத்தவன மாதிரி இல்ல. இல்ல இன்னொன்னு ப்ரோ, அதான் சொல்ல வந்தது என்னன்னா, இப்ப சப்போஸ் ரஜினி சிஎம் வர்றதுக்கு கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சிஎம் முன்னாடி சிரிப்புதான் வந்து ஆயிட்டாருன்னு எடுத்துப்போம். ரஜினி சிஎம் ஆயிட்டாரு. சப்போஸ் ரஜினிக்கு ஏதாவது ஒண்ணு சீரியஸ் கண்டிஷன் ஆகுதுன்னு தனுஷ கொண்டு வந்து சிஎம் ஆக்குனா என்ன பண்ணுவேன்? ஒரு நிமிஷம் சும்மா கேக்குறேன். பேச மாட்டேன் ஆரம்பிச்சுக்கலாம். அது ரத்தத்துல ஊறி போச்சுல. கடைசியா ஒரு வாட்டி அந்த வீட்டை போய் பார்த்துட்டு வந்துடுறாங்க. கடைசியா ஒரு வாட்டி பூனை புடிச்சு உட்காந்துக்கிறேன்னு அதான் சொல்றேன். இல்ல எல்லாரும் அப்படி கலாச்சாங்க. ஆனா தளபதிக்கு யாரும் சொல்லல. ஏன் தெரியுமா? எல்லாரும் பேஷன்ஸ் கத்துக்கணும். இல்ல 49 வயசு ஆகுது, இன்னும் நிறைய காலங்குது, நல்ல உடம்புல எனர்ஜி இருக்குது, பவர் இருக்குது, தட்டு கேட்கறதுக்கு எல்லாமே இது இருக்குது. நல்ல இன்னொன்னு ஃபேன் பேஸ், யங்ஸ்டர் ஃபேன் பேஸ் ஃபுல்லாகுது சப்போர்ட். ஃபேமிலி ஆடியன்ஸ் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை தாண்டி எல்லார் மனசுலயும் இருக்கிறாரு. குடும்பத்துல ஒருத்தவங்க வீட்டுல போய் கழிப்பிட்டு அஜித் ஃபேன்ஸ் வீட்லயே சொல்லுவானுங்களே, எங்க வீட்டுல வந்துட்டு எல்லாம் அம்மா வந்துட்டு எல்லாம் விஜய் ஃபேனு, நான் மட்டும் தான் அஜித் ஃபேன் வானுங்க. அந்த மாதிரிதான் எல்லாமே இருக்குது. இப்ப தளபதிக்கு ஒண்ணு என்னன்னா, இப்போ கண்டிப்பா ஏதோ ஒரு வீட்டுல வந்து 4 பேர் இருந்தா ஒருத்தராச்சும் தளபதி. அதுவும் ஏன்னா இந்த டிவி ரிமோட் கொடுக்க மாட்டாங்க, தங்கச்சி ரிமோட் கொடுக்க மாட்டாங்க, அம்மாவுக்கு ரிமோட் கொடுக்க மாட்டாங்க. இல்ல அதுதான் இப்ப மேட்டர் என்னன்னா, அரசியல்லயும் வந்துட்டு ஒரு இப்ப இவ்வளவு வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு இது பண்ணிட்டாரு, நல்லது புரிய வச்சிட்டாரு. ஃபீல்டு ஒர்க் என்ன கேட்டா நான் சத்தியமா தளபதி இந்த அளவுக்கு பண்ணுவாரு. ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னா, இத்தனை வருஷம் அவர் வச்சு செஞ்சதுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னு தோணுகிறேன். ஆனா ஒண்ணு சொல்லிட்ட, அரசியல் பொறுத்த வரைக்கும் நீ அந்த இடத்தையே விட்டுற, நீ புரியுதா? அதாவது அவரோட இலக்குன்றது வேற. இல்ல ப்ரோ, அத பத்தி சொல்லணும். ஏன் தெரியுமா? இப்போ உன்னுடைய ஏம் என்னன்னு பார்த்தா, ஒன்னு டிஎம்கே தான், இல்ல ஏடிஎம்கே. அதான் சப்போஸ் ஏடிஎம்கே இது ஓவர்டேக் பண்ணாலும் அது வந்துட்டு இதுதான். சில பேர் என்னன்னா சீமான்னு போறானுங்க, எந்த சாமானும் வேணாம், நீ மூடிக்கிட்டு இரு ப்ரோ. உண்மைதான், இவனுக்கு தேவையில்ல கம்பேரிசன், அது காண்டாகுது ப்ரோ தேவையில்லாம. முதல்ல வரட்டும், வந்துட்டு ஒரு பொட்டன்ஷியல் வெளியே வரட்டும், அப்புறம் வேணா கம்பேரிசன் பண்ணலாம். அது வரைக்கும் வந்துட்டு அந்த இவெல்லாம் அதை பத்தி தெரியாதவனுங்களோட அடி வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியாது இம்பாக்ட் எப்படி இருக்கும். வர்றதுக்கு முன்னாடியே சில இது. ஆனா ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா, இன்னும் சில பேர் இருக்கிறான், இவருக்கு இருக்கிற பிளானிங், இவரு கேலிபர்லாம் யாராலையும் வர முடியாதுடா. கண்டிப்பா இவர் நல்ல பிளானிங்கோட நல்லா பண்ணுவாரு. ஆனா சாம கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமுக்கு ஏதாவது கேட்பானுங்க பாரு, சத்தியமா ஏதாவது தளபதிக்கு ஏதாவது ஒரு பிரஷர் வரும் இதுக்கப்புறம். ஏன் லியோலே வந்துச்சு. ஆனா சாம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த பீக்கெல்லாம் வேற ஏதாவது ஒரு ஆக்டர்ஸ்க்கு இருந்துச்சுன்னா வரமாட்டானுங்க. சவுத் இந்தியால இல்லடா, சவுத் இந்தியால நம்பர் 1 இந்தியாலே வந்துட்டு டாப்ல இருக்கிறாரு பொசிஷன்ல.
டாப் 5ல கண்டிப்பா இருப்பார். 3ல இருப்பார். டாப் 3ல. யோசிப்பானுங்க நம்ம ஒருவேளை இப்படி ஃபீல்டு மாதிரி போயிட்டா இந்த இந்த அளவுக்கு டீம் நாமினேட் போயிடும் டாப் 3ல அப்படின்ட்டு இருப்பார். இல்ல யோசிப்பானுங்க. ஹரி நீ கேட்டது வந்து எனக்கு என்ன தெரியுமா, இந்த இந்த சர்க்கார் படத்துல காலைல நியூஸ் சேனல்ல எனக்கு ரேவந்த் வந்து போன் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி அதான் நியூஸ் சேனல் பாருங்களேன், இந்த மாதிரி வந்து கட்சி அறிவிக்க போறாங்கன்னா 1 month எல்லாமே நியூஸ் சேனல் தானே ஓட்டுன்னு சொல்லிட்டு சரின்னு பார்த்ததுல வந்து எனக்கு இந்த சர்க்கார் படத்துல வந்து அந்த தந்தி டிவியும் சன் டிவிக்கோ பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அப்பதான் அந்த வருஷத்துக்கு வந்து 1200 கோடி எவ்வளவு சம்திங் சம்பளம் வந்து இவ்வளவு வாங்குறவரு எப்படி இது பண்ணவருக்கு வந்து நான் இன்னைக்கே என் வேலையை ரிசைன் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதுல சொன்ன உடனே பக்குன்னு எல்லாருக்குமே இதான் வந்துருக்கு. அந்த மாதிரிதான் எனக்கு வந்து எனக்கு இன்னைக்கு அதுதான் தோணுச்சு, என்னடா இவரு இந்த அளவுக்கு. இன்னொன்னு ப்ரோ, இல்ல ப்ரோ, என்ன கேட்டா ரொம்ப ஏர்லியா வந்துருச்சு. இல்ல என்ன கேட்டா 100 கோடி சம்பளம் வாங்குறவங்க யாராவது சினிமாக்கு அரசியலுக்கு வந்ததா கேட்டா இந்தியன் சினிமாலே கிடையாது. இல்ல சம்பளம் கிடையாது. இல்ல ப்ரோ, இல்ல இவ்வளவு பீக்ல யாருமே கிடையாது. ப்ரோ உலக சினிமாலே யாரும் கிடையாது ப்ரோ. ஓகே, நீ பாதியை குறைச்சிட்ட. ஒன்னும் இல்ல, எனக்கு வந்து என்ன சொல்றது, நீங்க சம்பளம் கூட எனக்கு கொடுக்க வேணாம், ஆனா நம்பரை மட்டும் 210 போடுங்கன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் கேட்டு போடு இறக்க இருக்கு ஒரே மாதிரி இறக்குங்க, ஒரே மாதிரி. புரிஞ்சு போச்சு. ஆனா நம்ம ஆளுக்கு அபிஷியலாவே பார்த்தோன்னா 200 சொல்லி ஒண்ணும் இல்ல ப்ரோ, இல்ல விடாமுயற்சியா ஜெயிச்சிருந்தா விடாமுயற்சின்னு சொல்லிட்டு இல்ல விடாமுயற்சியா ஜெயிக்கணும், அதுக்கு அப்புறம் விடாமுயற்சிக்கு சம்பளம் கேட்கலாம். விடாமுயற்சியா ஜெயிக்காம இப்படி விடாமுயற்சிக்கு சம்பளம் கேட்கறது பாவம். இல்ல ஆனா எனக்கு நண்பர் ப்ரோ, என்ன ப்ரோ, இப்ப ஷாம் ஃப்ரெண்ட் இருப்பான், அப்பப்போ எதை கழுத்த மட்டும் அடிப்போமே தவிர எல்லாம் ஃப்ரெண்டு தானே, ஃப்ரெண்டுக்குள்ள அச்சின்ஸ் ஆகும் அந்த மாதிரி. இல்ல ஒருவேளை ப்ரொடியூசருக்கு ஒண்ணும் இல்ல ப்ரோ, அதான் வாரிசு துணுவிலாச்சு நாங்க கழுத்த மட்டும் அடிச்சாரு, அதுக்கப்புறம் இப்ப நண்பர் எனக்கு ரொம்ப ரெட் கார்டு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் போற போக பார்த்தா. யாருக்கு? அதான் பைக் ஸ்கேம். சரி, இல்ல ரெட் கார்டு கொடுத்தா என்னது, மிஞ்சி போனா எது அது ஏதோ ஃபங்க்ஷன்ல இல்ல விக்னேஷ், நான் அது ரொம்ப வசதியா போயிரும். நான் ரெட் கார்டு கொடுத்துட்டா நடிக்க வேண்டாம், பைக்ல டூர் போயிட்டு இருக்கலாம். இல்ல காலேஜ் எப்படி தெரியுமா ஹரி, காலேஜ் கட்ட தெரியும் எனக்கு, திடீர்னு இந்த சஸ்பென்ஷன் சொல்லிட்டு அவங்களே கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஹாப்பி ஆயிடும். ஏன்டா வீட்டுல கேட்பாங்க, ஏன்டா சஸ்பென்ஷன். இன்னொன்னு சொல்றேன், நிறைய ஃபேக் ஐடி உள்ள நுழையும். நான் எழுதி தரேன், அஜித் ஃபேன்ஸை கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ வந்துட்டு கிரியேட் பண்ணாதான் அரசியல் அடிக்க முடியும். அப்ப ஒண்ணும் இல்ல, தளபதி ஃபேன் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு தளபதி அரசியலுக்கு வரும்போது உன் ஃபேனா இருக்கு நான் அசிங்கப்படுறேன் இப்படிதான் போடுவானுங்க வேணுன்னு. நீ அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்த்தாலே தெரியும். இன்னொன்னு செக் பண்ணாலும் இப்போ வந்துட்டு பக்காவா இருக்கானு கேட்டா பக்காவா இப்ப கிரியேட் பண்றானுங்க. அந்த சஜஷன் ஃபாலோவர்ஸ் இது ஏன் நம்ம தான் ஃபாலோ பண்ணுவோம், எந்த ஃபேக் ஐடி எதுவும் தெரியாம நம்மளே ஃபாலோ பண்ணிடும். ஆனா சஜஷன்ல மட்டும் பிட் ஐடி காட்டும். இல்ல அதான் சஜஷன் முன்னாடி நாச்சு அஜித் ஃபேன்ஸ் காட்டும், சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் காட்டும். ஒரு அக்கௌண்ட் ஒரு அக்கௌண்ட்டை எல்லா டேட்டா எரேஸ் பண்ணிட்டு விஜய்னு சர்ச் பண்ணிட்டு விஜய் எல்லாம் பண்ணிட்டா அது விஜய்னு தான் காட்டும் சர்ச் பண்ணல. இப்பெல்லாம் அது பண்றானுங்க. நான் இங்க அதான் சொல்றேன், இப்ப நிறைய ஃபேக் ஐடி என்ன கேட்டா இந்த டைம்ல. இல்ல அந்த மாதிரி வந்தானுங்கன்னு வைங்க, அவங்க அப்படியே பார்த்தனா எதை ஆர்டி பண்ணிருக்கானு எதை லைக் பண்ணிருக்கானு ஃபாலோ பண்ணிட்டு போனா நல்ல பிட் எல்லாம் கிடைக்கும். நீங்க வேற அதான் இல்ல எவ்வளவு சீரியஸான மேட்டர் உக்காந்து ஹைலைட் என்ன தெரியுமா, இல்ல அந்த ஒரு படத்துல இருக்கு சண்டை நடக்கும், அண்ணா வடை ஃப்ரெஷ் ஆகுது எடுத்துக்கவா, இத போய் ஜாக்கிட்ட சொல்லாத மாதிரிதான். நல்லா இருக்கு. This year is going to start a new era of fresh and energetic politics in TN. All guns are blasting. Get ready, boys. நல்லா இருக்குது. இவனா ப்ரோ, இவன் ஒரு டைம் என்ன பண்ணிட்டான் தெரியுமா, ரஜினி அரசியலுக்கு வரலன்னு தெரிஞ்சு ஒரு டெப்லெட் போட்டான் ப்ரோ. ரஜினி ஃபேன்ஸ் சரியான கண்டாயிட்டானுங்க தெரியுமா, இவங்க அண்ணனே ரஜினி ஃபேனு, இவனை அதான் அச்சுப்பானுங்க 2 பாப்போம். தியேட்டர் ஓனர், ஆனா தியேட்டர் ஓனருக்கு ஒரு கவலை இருக்கும், ஏன்னா இப்ப தளபதி தாண்டி அவன் இது பண்ண போறான் தமிழ்நாட்டுல.
டேய் கண்டிப்பாடா டேய் அவனுங்களெல்லாம் நம்பவே கூடாதுடா. ஆனா மாஸ்டர் தேட்டர் ஓனர் டைமுக்கு யாரையும் அப்படி ஹெல்ப் நம்பாது இல்ல பண்ணா நம்பாதுன்னா இவனு ஆனா அவனுக்கு ஏக்கமா இருக்கும் அவனுங்களுக்கு. இன்டர்வியூ எடுப்பானுங்க பேரு தளபதி அரசன் என்ற முறை. அவனுங்க ரீ ரிலீஸ் தான் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அதுக்கு சொல்ல முடியாது பண்ணாலும் ரீ ரிலீஸ் பண்ணி இப்போ வாங்கடான்றாங்க. இன்னொன்னு ப்ரோ இல்ல விஎம்ஐல எப்ப யார் வந்துட்டு தான் இந்த இது பண்ணுவாங்கன்னா இது பண்ணுவானுங்க என்ன சொல்றது கேக்குதா? இல்ல ப்ரோ இப்ப ஒண்ணும் இல்ல விஎம்ஐல இப்ப ஒண்ணு விஎம்ஐல யாரும் தப்பு பண்ணா தளபதியே தப்பான மாதிரி ரவுண்ட் பண்ணுவான் பாலிமர் நியூஸ் 18 நியூஸ் 18 இல்ல நியூஸ் 24 நியூஸ் 24 அதுக்கப்புறம் இந்த ஜெயா டிவி. எனக்கு தெரிஞ்சு இந்த 3 சேனல் மட்டும் எவனா சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா ஃபாலோ பண்ணியிருந்தா அன்ஃபாலோ பண்ணிட்டு ஜெயா டிவி பாலிமர் நியூஸ் 24 3 எப்பவுமே தளபதி திட்டுவான் எப்பவுமே திட்டுவான். புதிய தலைமுறை அது எனக்கு தெரிஞ்சு காமனா தாங்க திட்டினானு காமனா தான் இது நியூஸ் அவன் வந்து சைலண்ட் அதெல்லாம் வேணாம். சன் டிவி மட்டும் பாருங்க வந்ததுக்கு அப்புறம். இன்னைக்கு இல்ல நான் சொல்றது என்னன்னா இல்ல ப்ரோ இல்ல டிஆர்பிக்காக பண்றதை தாண்டி வேணும்னே பண்றது ஒண்ணு இல்ல. டிஆர்பிக்காக பண்றது வேணும்னே பண்றதா இந்த வேணும்னே அட்டாக் பண்ற மாதிரி பேசு. இன்னைக்கு ஃபுல்லா அந்த சன் பிக்சர்ஸ் சன் ஏதோ சன் எக்ஸ்ட்ரா அதுல ஃபுல்லா சர்க்காரோட ட்வீட் தான் போட்டிருந்தான் அவன். நாங்க எடுத்த படம் நீங்க எடுத்தீங்களா? இல்ல அவனுங்க சன் டிவி சன் பிக்சர்ஸ் இருக்கானுங்க இல்ல அவனுங்க அப்படி பெருமைப்பித்துக்கணும். நாங்க எடுத்தோம். என்ன குமரன் ப்ரோ கீழே இருக்காரு. அவரு எனக்கு தெரிஞ்சு என்னால புத்தகங்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. குமரன் ப்ரோ அப்படியே 2-3 புக்ஸ் ரெஃபர் பண்ணி விடுங்க எல்லாருக்கும். சிலு குழுகுல அந்த மாதிரி புக் இல்ல ப்ரோ. கேக்குதா? ஜிலு ஜிலுக்கு நான் சொன்ன சில் குழுகுல்றா. ஆனா இல்ல எல்லாத்தையும் தாண்டி என்டர்டைன்மெண்ட் தான். அதான் அசிங்கமா பேசாம என்ன வேணுமோ பண்ணலாம் சார். சர்க்காஸ்டிக்கா எதை வேணா கலாய்க்கலாம். சர்க்காஸ்டிக்கா அதுக்கும் கலாச்சாரல தப்பு. ஆனா சர்க்காஸ்டிக்னா என்னன்னே தெரியாம கலாய்ப்பான் பேரு கலரு. எடுத்தவனே திட்டுறதுதான் பச்சை பத்தியா. நேராவே திட்டா ப்ரோ. யோசிச்சு பாருங்களேன் இப்ப நம்ம பசங்க வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது அரசியல் சண்டை கண்டிப்பா உருவாகும். நம்மளுக்கே கூத்தா இருக்கும் பார்க்கும்போது. ஏடிஎம் கேக்காரன் டிஎம் கேக்காரன் எல்லாருக்கிட்டே வச்சுன்னு அப்படியே சாவதான் போறோம். உண்மைதான். அப்படி ஃபார்ம் ஆகும்போது சில பேர் எனக்கு சத்தியமா டவுட் ஆகுது வரும். இந்த கலர் இதெல்லாம் பேசும்போது நான் வெயிட் பண்றேன். அது மேட்டர் தெரியாம அச்சிக்காதீங்கடா. அதான்டா நான் சொல்ல வரேன். இல்ல அலெக்ஸ் எனக்கு கலர் என்ன தெரியுமா டவுட்டா இருக்குது. இப்ப கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா இப்ப ஒரு சில கட்சிகள்ல வந்து இப்ப நியூஸ் சேனலே ஒண்ணு இது பண்றாங்கன்னு அதுல வந்து இப்ப விஎம்ஐ ஆளுங்கெல்லாம் பேசுறாங்க டீசெண்டா பேசிட்டு இருக்காங்க. இப்ப தந்தி டிவிலேயே பாத்தீங்கன்னா ஒரு இது ஒண்ணு லைவ் ஸ்பேஸ் ஒண்ணு கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா அப்போ வந்து டிஎம்கே சார்பா ஒருத்தர் ஏடிஎம்கே சார்பா ஒருத்தர் எல்லாருமே பேசிட்டு இருக்கும் போது இந்த கலர் வந்துருவான். நீ மூடிட்டு எனக்கு தெரியல. கலர் என்ன பல்ல பிடிச்சு பாக்குறீங்களா? அலெக்ஸ் வந்து இந்த டெப்லெட் தான் யூஸ் பண்ணுவாங்க. 80s பில்டர் சந்தானம் பிளெயின் கிஸ் கொடுப்பாங்க மூடிட்டு. அதான் பண்ணுவாங்க. அலெக்ஸ் டிஎம் பாரா கேக்குதா? அதாவது ஃப்ரிட்ஜ்ல தண்ணி எத்தனை வர்றதுக்குள்ளே இப்படி தாறுமாறா எனக்கு கலாச்சா என்ன ஒண்ணு இல்ல கலரா என்னாச்சு ப்ரோ? இல்ல அவன் நம்பி இந்த ஜெனரல் ஸ்பேஸ் எல்லாம் கூட முடியாது நண்பர்களே. அண்ணன் சொன்ன மாதிரி எல்லாரும் கருத்தோட மோதுங்க. இல்ல
விக்னேஷ் ப்ரோ இதே மாதிரி ஜிஎம்ஐக்கு பண்றாத ப்ரோ. கிருத்தி செட்டி ப்ரோ நாளைக்கு ரிபப்ளிக் டே இல்ல இல்ல நாளைக்கு இல்ல ரிபப்ளிக் டேக்கு ரிபப்ளிக் டேக்கு ஃப்ரீடம் ஃபைட்டர் வச்சு தானே ஃபிளாக் பண்ணுவாங்க. சார் எதை வச்சு பண்ணிருக்காரு தெரியுமா? என்ன கீர்த்தி செட்டி கிருத்தி செட்டி தான் சார் ஃப்ரீடம் ஃபைட்டர். கருத்தோட மோதியா போய் இப்படிலாம் பண்ணா வந்து எடுத்து போட்டுருவாங்க, உனக்கு பிராண்டிங் பண்றவாங்க இப்படிலாம் பண்ணா. டேய் ஏன்டா ரிபப்ளிக் டேக்கும் டிஎம்ஐக்கு என்னடா சம்பந்தம்? ஒரு இல்ல ஒரு வாலிபன் ஒரு சந்தோஷமா இருக்க கூடாது. இல்ல வாலிபன் சந்தோஷமா இருக்கு. இப்ப டிஎம்கே ஏடிஎம்கே இவங்களுக்கும் ரிபப்ளிக் டேக்கும் என்ன சம்பந்தம்? முன்னாடி பின்னாடி வந்து இந்தியன் பிளாக் பேக்ரவுண்டா வச்சுக்கிட்டு முன்னாடி வந்து ஸ்டாலின் நிக்க வைக்கிறாங்க, இந்த சைடு எடப்பாடி நிக்க வைக்கிறாங்க. அது மாதிரி ஏதாவது கருத்து போதுங்கடா. அவரு அதே மாதிரிதானே அதே மாதிரிதான் அவரும் பண்ணிருக்காரு. பிளாகுக்கு முன்னாடி கிருத்தி செட்டிக்கு இது சாமா. நீ சொல்லு அலெக்ஸ், ஒரு தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை தொகுதி இருக்குது அதை சொல்லு. 230 எத்தனை எம்எல்ஏ நிப்பாங்க? இரு அங்கிள் அவங்க கிட்ட கேப்போம். 230 எவ்வளோடா? 236. ஆமா ஒரு நிமிஷம் இது வந்து கொஞ்சம் சீரியஸான ஸ்டேஜ். இல்ல கிடையாதுன்னு சொல்லிட்டு கண்ணியத்துல இது வந்து எனக்கும் அலெக்ஸுக்கும் இருக்கிற கேள்வி. அலெக்ஸ் மொத்த தமிழ்நாட்டுல எம்பி சீட் எத்தனை சொல்லு? எம்பி சீட் இல்ல மெகாபைட் தானே கேக்குறாங்க. சொல்றத கேளு. இல்ல இரு சொல்றது கேள்றா இரு. எல்லாரும் புக் வாங்கினுக்குறோம். ஷாமுக்கும் வாங்கிருக்கீங்க. பேசிக்ஸ்லயே ஃபெயில் ஆயிட்டீங்க. இரு நீயும் பெரிய புளித்து புண்டை கிடையாது, நானும் புளித்து கிடையாது. சொல்றத கேளு. பெரிய டீச்சர் நான் ஒத்துக்கிறேன்பா. நான் வந்து பேசிக்ஸ்லயே கொஞ்சம் வீக் தான் அரசியல்ல. அரசியல் தெரியாதவங்களுக்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், ஓகேவா? என்னதுன்னா லோக்சபா ராஜ்யசபான்னு மொத்தம் 2 இருக்கு, ஓகேவா? லோக்சபான்னா இப்ப நம்மளா தேர்ந்தெடுக்கிறவங்க. ராஜ்யசபான்னா பாத்தீங்கன்னா நம்ம சோசியல்ல படிச்சிருக்கேன், இது படிச்சிருக்கேன். நான் சொல்லிடுறேன். நம்ம தேர்ந்தெடுக்கிற எம்பி வந்து அங்க போயிட்டு அவங்களா பார்த்து வேற வந்து அவங்கெல்லாம் ஓட்டு போட்டு வேற ஆளை தேர்ந்தெடுப்பாங்க. அதாவது 4 எம்பி வந்து சேர்ந்து ஒரு எம்பி தேர்ந்தெடுப்பாங்க. இல்ல நிதிஷ் கிளாஸ் எடுத்துட்டு தமிழ்நாட்டுல 40 சீட் இருக்கு, ஓகேவா? இல்ல தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா அடுத்தது வந்து நமக்கு போறதே வந்து பெரிய களம் தான். என்ன கேட்டா ஒரு நிமிஷம் இல்ல விக்னேஷ் ப்ரோ, நீங்க சொன்னா கூட இங்க யாரும் புரிஞ்சுக்க போறது இல்ல. மேக்ஸ் கிளாஸ் மாதிரி தான் உட்கார்ந்து இருக்க போறாங்க. உனக்கு ரொம்ப பேசிக்கான ஒரு கேள்வி கேக்குறேன், பதில் சொல்ல. இல்ல ரொம்ப பேசிக்கான ஒரு கேள்வி கேக்குறேன். நீ அரசியலுக்கு பாடநெட்டு வந்து இருடா கேக்குட்டுடா, அப்பதானே தெரியும். இல்லடா, சென்ட்ரல் மினிஸ்டருக்கும் சென்ட்ரல் கேபினெட் மினிஸ்டருக்கும் என்ன வித்தியாசம்? அது கேபினட் ஒரு வாட் எக்ஸ்ட்ரா வருது, அவ்வளவுதான் ப்ரோ. இல்ல கத்துக்கணும். அந்த லோக்சபா எம்பி ராஜ்யசபா எம்பின்னு சொன்ன பத்தியா கேபினெட் மினிஸ்டர். அதாவது இப்ப நான் இருக்கேன்னு வையா, நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஊர்ல நல்லது பண்றேன் இது பண்றேன்னா நல்லது இல்லை. நான் ஏதாவது பாத்தீங்கன்னா இப்ப வந்து என்ன அவங்க வந்து நான் ஒரு குடிமகனா இருந்தா போதும், அதுக்கு வந்து ஒரு சில தகுதி எல்லாம் இருக்கு.
அப்படின்னா இப்போ வந்து ஒரு 4 எம்பி பாண்டிச்சேரி சேர்ந்தாங்கன்னா வந்து பக்கத்துல தானே, என்ன கண்டிப்பா குடிமகனா தான் இருப்பாங்க. இல்ல என்ன வந்து அவங்க வந்து ஒரு எம்பியை தேர்ந்தெடுப்பாங்க. என்ஜாய் பண்றான். இல்ல குமார் கன்வெர்ட் ஆவறதுக்கு நிறைய தகுதி இருக்குது. ஆனா எனக்கு இந்த சர்க்கார்ல அவன் கேட்பான்ல உங்ககிட்ட அவ்வளவு ஆளுங்க இருக்கு எனக்கு அதுதான்டா தோணுது எனக்கு. இப்போ அவ்வளவு ஆளுங்க இருக்காரு. இல்ல இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்ப ரீசெண்டா வந்து தெலுங்குல ஒரு நம்பர் 1 ஹீரோயின் ஒருத்தவங்க அவங்களுக்கு ராஜ்யசபா கொடுக்கறதுக்கு கேள்வி வயசு 20 ஆகுதுன்றதால. சொல்லிக்கிறேன். இதனாலதான் ஸ்பேஸ் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், எல்லாரும் ஒரு புக்கா நீங்க 24 3 அரசியல் கத்த பத்தி எப்படி ஒரு புக்க வாங்கிட்டு நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன் அலெக்ஸ். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். தமிழ்நாட்டை மொத்தம் எத்தனை தொகுதி கேட்டேன். டாபிக் மாத்தியாச்சு அப்படியே மொத்தமா. நன்றி, ரொம்ப நன்றி. தமிழ்நாடு பாலிடிக்ஸ் எதனா பிடிஎஃப் இருந்தா கூட அனுப்பிச்சுடுங்க, போன்லயே படிச்சுக்கலாம். ஒண்ணு இல்லடா, அவ்வளவு பெரிய பொலிட்டி மேட்டர் எல்லாம் நீங்க வந்துட்டு போயிட்டு யூடியூப்ல நார்மலா கேட்டு இது பண்ணாலே ஓகே. ஸ்பேஸோட நேம மாத்து ப்ரோ, லேர்னிங் பாலிடிக்ஸ் அப்படின்ட்டு. வீட்ல அதெல்லாம் பண்ணாதீங்க. உன்னை சொல்றத கேளு. இல்ல இதுக்கு முன்னாடி இதே இருக்கட்டும், விஎம்ஐ இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த நியூஸ் சேனல் டிபேட் பண்ணிருப்பாங்களே, அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன்டா. சமீப காலத்துல 3 மாசமா அது கூட பாத்துனுங்கிறேன்டா நானு. இப்ப அரசியல் பத்தி டீடைல் இல்லைன்னா எவருக்கு தெரியும்னா கூட டிஎம்கே பண்ண தப்பையும் ஏடிஎம்கே பண்ண தப்பையும் எல்லாருக்கும் தெரியும். என்னென்ன தப்புன்னு ஒருத்தம் விடாம எல்லாருக்கும் தெரியும். மேட்டர் என்னன்னா, இப்ப நம்ம அரசியலுக்கு வரும்போது பார்த்தா நம்ம நியூ இப்ப விஎம் ஏதாவது தப்பு வந்துச்சான்னு கேட்டா இது வரைக்கும் பண்ணல. அவனுக்கிட்ட ஆப்போனன்ட் கிட்ட கேக்குறது ஒரே கேள்வி. அந்த விஷயத்துல இவரு ராம்குமார் ரொம்ப நல்லா இது பண்ணுவாரா. அவரு ஸ்ட்ராங்கா பேசுறதுக்கு ஒரு ஆளு பயங்கரமா நல்லா பேசுவாரு. ஆனா ராம்குமார் சொல்லிட்டு கண்டென்ட் கொடுப்பாரு, ஆனா பெருசாலாம் இல்ல. இல்லன்னா அவரு நல்லா ஸ்ட்ராங்கா பாயிண்ட் வைப்பாரு. அவரு நல்லா பேசுற ஆள்லாம் இங்க இருக்காங்க, ஆனா மென்டலா மாதிரி இங்க யாருமே கிடையாது. நான் இங்க நல்லா பேசுவேன், என்ன ஒண்ணு பேச விட மாட்டாங்க. இன்னொன்னு என்னோட கருத்துக்களை வந்து இடையில கொஞ்சம் ரிஜெக்ட் பண்றாங்க, வேற ஒண்ணும் இல்ல. நீங்க அடிக்கடி கீர்த்தி செட்டி சப்போர்ட் பண்றீங்களா? அதனால வளர்றது தடுக்கிறீங்களா நீங்க? வளர்ந்ததே போதுங்கிறேன் நானு. அதாவது இல்ல ப்ரோ, அஜித்தே நண்பர்னு சொல்லிட்டாங்க. நீங்க வேற விக்னேஷ்னா, ஒருவேளை நீ கப்பல இருக்கும்போது இங்க எலெக்ஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? ஆனா மாமே இல்ல ஒரு டவுட்ரா, அவர் கப்பலுக்கு போயிட்டோம். நம்ம ஃபேன்ஸ் ஒருவேளை இந்த அஜித் ஆன்லைன் மாஃபியா இருக்குங்க சில பேர்ல யோசிச்சுப்பாங்க, என்ன டிஎம்ஐல இருக்கிற பேர் என்னன்னு கேட்டா அஜித் ஆன்லைன் மாஃபியா. குமாலே இன்னும் 1 hour இருக்குதா? இதுக்கு நல்லா இருக்கு ப்ரோ, வருவோம். ஏன்னா நிறைய பேர் நம்ம ஐடியில பாத்துருவோம்ல. ஆனா ஷாமே இல்ல இதெல்லாம் சரி போட்டு வராது. மாஸ்டர் பீஸ் அதை ஆரம்பிச்சிட வேண்டியதான் இருக்கு. ஷாம் இன்னும் 1 hourல அனிமல். அலெக்ஸ் ப்ரோ, அலெக்ஸ் ப்ரோ, என்னதுனா 24 hours என்னது ப்ரோ? புரியல. கூகுள்ல போட்டா அது ஒரு கோர்ஸே இருக்காம் ப்ரோ. அனிமல் வந்து படம். டேய் முதல்ல இரு, நீ நிதிஷ் நீ ஃபர்ஸ்ட் இயர் தானே? ஆமாம் ப்ரோ. டைம் ஓட்டுட்டு தானே நீ? ஆமா. அது பார்த்தா இல்ல நான் முடிஞ்சு வச்சு போட போறேன். இப்ப நீ வந்துட்டு அரசியல் சண்டை போட்டு ரொம்ப இதெல்லாம் பண்ண சொல்லி யாரும் கேட்கல. உண்மை என்னன்னா இல்ல உண்மை என்னன்னா ஒரு பேசிக்கா நான் சொல்ற மட்டும் வந்து கேளுங்க. 24 hours how to learn politics ன்னு போட்டா ஃப்ரீ பாலிடிக்ஸ் அண்ட் சொசைட்டி கோர்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸே வருது. ஏபாடே இல்ல நம்ம பசங்கிட்ட சொல்லிக்கிறேன், அந்த சவுக்கு சங்கருக்கு ஃபயர் விடாதீங்கடா. எப்பா
சவுக்கு சங்கருக்கு ஏய் பயிரோட ஆமாண்டா அந்த டேஞ்சரான ஆடுறா அந்த அந்த வேணாம் பந்தாம வேணாம். அவனுக்கு நான் பாக்குறேன்டா சில பேர்ல அவன் ட்வீட் எடுத்து போடுறானுங்க. அவனை இல்ல நம்பாதீங்க. இப்ப டிஎல்ல வந்துச்சு சவுக்கு சங்கர் ஃபயர் விடாத ஏய் விடு அவ்வளோ தற்குறிகளா இருக்காதீங்கடா டேய். இல்ல நீங்க சப்போர்ட் இவ்வளவு பண்ணலினாலும் இல்லடா பரவாயில்ல. லியோக்கு வந்துட்டு யார் இந்த இவங்க தானே கலெக்டர் தான் நினைக்கிறேன். என்ன பண்ணாங்கன்னா லெட்டர் பேட்ல வந்துட்டு தளபதி விஜயன் தான் போட்டாங்க. ஏன்னா இப்ப போனல்டா விஜய்னா நிறைய விஜய் தளபதி விஜயன்றது ஒரு பிராண்டு. தளபதி விஜயன் போட்டதுக்கு எதுக்கு தளபதி விஜய் என்ன பிரைஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அழுது இந்த பாடுறாங்க நிறைய இருந்தான் அந்த டைம்ல. ஏய் அவன் டிஎம்கே ஹேட்டர் ஓகேவா? அதான் இல்ல இவ டிஎம்கே இல்ல உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிரா விஜய் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு விஜய்க்கு வந்து அப்ப சப்போர்ட் பண்ணாங்க. இதேதான் ரஜினிக்கு எதிராகவும் விஜய் வந்துட்டு இருக்கிறனால விஜய் இது பண்ண எல்லாத்துக்கும் காரணம் விஜய்னு விஜய்க்கு இது பண்ணான். ஆனா லியோ டைம் அப்ப நம்மள அடிச்சான் லியோ டைம் அப்ப அந்த ஆடியோ லான்ச் எதுக்கு? ஆடியோ லான்ச்சுக்கும் அடிச்சான், அதுக்கப்புறம் அந்த லெட்டர் பேடுக்கும் அடிச்சான், ஷோக்கும் அடிச்சான். ஆடியோ லான்ச்சுக்கு தான் அவன் மெயினா இது பண்ணது. அதான் சொல்றேன் இல்ல சவுக்கு சங்கர் காரியவாதி. அவன் காரியம் ஆகிற வரைக்கும் காரியம் ஆகிற வரையும் அதான் நல்லா பிடிப்பான் சார். அதுக்கப்புறம் அதே மாதிரி இவன் எப்படிடா சீமான் சொல்றதுக்கு இல்ல சீமானு ஸ்டேஜ்ல வச்சு தளபதியே நிறைய டைம் திட்டே இருக்கான். ரொம்ப கலாச்சிருக்கான். மேட்டர் என்னன்னா இவனெல்லாம் நான் சத்தியமா மதிக்க மாட்டேன். ஃபியூச்சர் அவன் சொல்ற அரசியல் வந்துட்டு எப்படி தெரியுமா, தளபதி வந்துட்டு இப்ப இத்தனை பேரை திட்டாத ஆளும் கிடையாது, தளபதி கலாய்க்காத ஆளும் கிடையாது. ஆனா ஃபியூச்சர்ல ஒரு எல்லாரையும் மதிப்பாரு, கலாச்சாரங்களையும் மதிப்பாரு. வேற வழி இல்ல. அப்படி ஏற்கனவே இல்ல ரஜினியே எடுத்து போமே. அலெக்ஸ் நீ நினைக்கிற மாதிரி எல்லாரையும் அடிக்கலாம் சப்போர்ட் பண்ணி இதெல்லாம் பண்ண முடியாதுடா. அரசியல் வந்தா இல்ல சப்போர்ட் எல்லாம் மென்டலாம் முண்டை மதிக்கிறது வேற எதிர்க்கிறதுன்னு. இவரும் நிறைய எதிர்ப்பாரு நிறைய விஷயம். இது பரவாயில்ல இல்ல ஷாம ரேவந்த் நினைச்சுப்பாரு அண்ணா பிஜேபி கூட கம்பைன் பண்ணுங்கண்ணா மயிறு ரேவந்த் ஃபுல் பேஜா இவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். இல்ல சொல்லி வச்சுக்கிறேன். தளபதி அரசியல் மொத்தமான கன்ஃபார்ம் ஆச்சுன்னு மோடி ஈடு வந்தான்னு தாடி இருக்காது செருப்பாடு அப்புறம் என்ன ரேவந்த் ப்ரோ பிஜேபி சப்போர்ட் ஆயிடுவாங்க நினைக்கிறீங்களா இல்ல என்ன? இல்ல அப்படி ஏதாவது ஆனா அவன் காரை கொளுத்திடுவான். அவ்வளவுதான். ஆனா பாவி அவன் கார்லதான் லியோக்கு ஆந்திராவுக்கு போனான்டா இவன். யாராச்சும் புடிச்ச அந்த விக்னேஷனை நிறுத்த சொல்லுங்கடா, போட்டுட்டே இருக்கிறாரு. இல்ல லியோதாஸ் வாழ்ந்த ஃபேக்டரிய அவரே கொளுத்திடுறாரு. அவரு ஏறின காரை அவரே கொளுத்திடு. லியோ ஓஎஸ்டி எப்படா வரும்? அதுக்கு வேற வெயிட் பண்ணுகிறியா? டோனி அங்க பெரிய பாய் மெர்சல் ஓஎஸ்டியே விடாம இருக்கிறாரு. இல்லடா டேய் பெரிய பாய் அதுதான். அவன் செத்துட்டான்டா அந்த மாதிரி. ஆனா இது என்ன தெரியுமா, கோட் ஓஎஸ்டி வந்து கேட்டேன். கோட் ரிலீஸ் ஆகி ஜூன் மாசம் ரிலீஸா ஆகஸ்ட் வந்துடும். இல்ல அலெக்ஸ், நான் ஃபயர் ஓடுற காரணமே அந்த சாண்டி மாஸ்டர் மியூசிக் செம்மையா இருக்குமா, மத்ததெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனா இது கொஞ்சம் செப்பரேட்டா கொஞ்சம் எனக்கு அட்ராக்டா இருந்துச்சா. சாண்டி ஒரு மியூசிக் போட்டுருவான் பாரு, அதுதான்டா அது. ஐயோ அதுதான்டா சொல்றேன். அது மட்டும் தனியா தெரியும் bro. நான் சொல்றேன் அதுதான் சொல்றேன். அந்த மியூசிக் தான் வெயிட்டிங். படம் ஃபர்ஸ்ட் சீன்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு முடியல, என்னடா இது எனக்குலாம் லோகேஷ் எல்லாம் அந்த கார் ஃபைட் வரும் தெரியும்ல, சஞ்சய் தத்துக்கு விஜய் சாருக்கும் இந்த கடைசி கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி அந்த அதுல ஒரு மியூசிக் போட்டிருப்பான். அந்த ஒரு மோர்னிங் பீச் மாதிரி. மோர்னிங்னா எப்படி சொல்றது, அந்த ஒரு லைட்டா டோன் கொஞ்சம்
ஹையா மாதிரி இருக்கும் சரியா. அந்த அந்த இதே வேற லெவல் இருக்கும் தெரியுமா. அது கேட்டாலே கொஞ்சம் சைலண்டா உட்காந்து பார்த்தா வச்சுக்க உனக்கு மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். நல்லா இருக்கும் அது. உண்மை நானா இப்போ கொஞ்சம் இதெல்லாம் இல்ல இப்ப எல்லாருக்கும் வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துருச்சு பாத்தியா. முன்னாடிலாம் எப்படி இருக்கும்னா முன்னாடி வந்துட்டு எல்லாரும் அந்த பேர் என்னது மன்சூர் அலிகான் மாதிரி அத பத்தி எதுவும் கவலைப்படாம சந்தோஷமா அடிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆமாடா. அத பத்தி எதுவும் கவலைப்படாம சந்தோஷமா அடிச்சிட்டு இருக்கோம். இப்பெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே சீரியஸ். இல்ல அதான் இனிமே ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமா இருக்கும். ஏதாவது யோசிச்சு ட்வீட் போடணும், தேவையில்லாம ட்வீட் போடக்கூடாது, தேவைப்பட்டு போட்டா கூட அது சரியா போடணும், அபியூஸ் பண்ணக்கூடாது. அதான் அபியூஸ் பண்ணக்கூடாது, நண்பரை திட்டக்கூடாது, தாத்தாவை எல்லாம் கட்டி பிடிச்சிக்கணும். அதான் ஆமைய நல்லா கட்டி பிடிச்சி கொஞ்சம் பட்டுள்ளோ பட்டுள்ளோ விடாமச்சு அப்டேட்லோ நாங்க சப்போர்ட் பண்றோம். கட்டி பிடிச்சினே ஒரு பிரயோஜனம் இல்ல. அது மட்டும் ஒரு பிரயோஜனமே இல்லடா. தாத்தாவால இல்ல துணைத் தலைவர் பதவி கேட்டேன். ஒரு நிமிஷம் ப்ரோ, இவரு வேற ஒருத்தர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுகிறாரு. ஓஹோ இல்லப்பா கோவஸ்ட் கொடுப்போம். அதுதான் புரிஞ்சுது. தமிழ் டப்பிங் அப்படிதான் இருக்கும். படா ஸ்பேஸ் ரீகனெக்ட் பண்ணும்போது டபுக்குன்னு ஒரு சத்தம் வரும். அந்த டைலாக் தானே வருது. என்ன குமார் எல்லாம் டபுக்கு டபுக்குன்னு நடக்குது, இப்பதான் வந்தது இல்லையோ அதுக்குள்ள எல்லாம் மாறுது. ஐயோ இன்னொன்னு ஸ்டேட்டஸ் வைக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இதை விட்டுருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க இருப்போம், ஃபேன்ஸ் இருப்போம், ஓகேவா. ஆனா போயிட்டு நீங்க வந்து இந்த வாட்ஸ்அப் எல்லாம் போயிட்டு அந்த போதைக்கு ஜாக் டேனியல் அந்த மாதிரி எல்லாம் வைக்காதீங்க, ஓகேவா. கொஞ்சம் வச்சு சொல்லிட்டோம் நீ. அண்ணா இதுக்கப்புறம் கீர்த்தி செட்டி ஸ்டேட்டஸ் வைக்க மாட்டீங்க. அவர் யாருன்னு உனக்கு தெரியல, என்ன தெரியுமா வரும்னு சரி ஹேஷ்டாக் விஜய் மக்கள் லீக்னு போட்டு கீர்த்தி செட்டி இணைய போகிறாருன்னு போடுவார். அப்படிலாம் கிடையாது. சரி, உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த பெரிய நடிகர்கள் வந்து ஜாயின் பண்ணுவாங்களா? ஜாயிண்ட் ஜெகதீஷன் ஜாயின் பண்ணுவேன்னு எனக்கு ஆசை. அவன் பண்ணவே மாட்டான்டா, நீ வேணா பாரு. அவன் சப்போர்ட் கூட பண்ண மாட்டான். அவரு பாரடைஸ்ல ஜாயின் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாரு. நீங்க என்ன பாரடைஸ் இது எங்கேயோ கேள்விக்கு விட்ட பேரு. தமிழாக்கம் பண்ணி பார்த்தா எல்லாம் விஜய் மக்கள் இயக்கத்துல எல்லாம் சேருங்கோ, விடாமுயற்சியோட உழைங்கோ, வேட்டை ஆடுறோம் மௌன அரசியல் கட்சி. சாரி, அந்த விடாமுயற்சியை ஒதுக்கிட்டு வேற ஏதாவது பேர் வைக்கலான் இருக்கிறதுக்கு. ஒரு நிமிஷம் அண்ணாத்துக்கு மறுபடியும் இல்ல இத சொல்லிடுறேன். அண்ணாத்துக்கு மறுபடியும் கிட்னி ரெடி ஆயிட்டு அவரும் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருவாங்க கூட, கூட்டணி வச்சா இவ்வளவு சூப்பரா இருக்கும். எப்படித்தமாகுது இல்ல ரஜினி ஃபேன்ஸ் நாங்கள் யாரும் விஜய் மக்கள் எது ஓட்டு போட மாட்டோம். அந்த 4 ஓட்டு இருந்தா என்ன, இல்ல கட்டி இறங்கின. அவன் சப்போர்ட் தேவையில்லடா நமக்கு. ஆனா இல்லடா டே உண்மை நானா இல்ல அரசியல் அப்படி பேசக்கூடாது. ஏன்னா ரஜினி ஃபேன்ஸ் நிறைய நல்லவங்க இருக்காங்க. அதனால நம்ம வந்துட்டு என்னன்னா இந்த ஆன்லைன்ல இருக்கிற தற்கூறுங்களுக்காக டோட்டலா ஹேட் பண்ண முடியாது. ஆனா ரஜினியா நம்ம என்ன வேணா நினைப்போம்டா. இவரு மைண்ட் செட் இவரு நமக்கே ஷாக் கொடுக்குற ஒன்னே ஒன்றா இல்லடா. ஒரு போட்டோ எல்லாருக்கும் ஞாபகதா, அதான் விஜய் மக்கள் இயக்கத்தும் உணவு ஒண்ணு போட்டாங்க, டெய்லி ஃபுட் போடுவாங்கல்ல. அந்த ஃபுட்டை வந்துட்டு வலிமை டிஷர்ட் போட்டுக்கிற வந்துட்டு ஒரு அஜித் ஃபேன் வந்துட்டு சாப்பிடுவான், ஞாபகத்தை
ஆமா 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 அதான் சொல்றேன், பொதுமக்களுக்கும் சினிமாவுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால யாரும் மென்டலா கிட்டலாம் அங்கெல்லாம் போய் எதுவும் ரவுண்டு பண்ண கூடாது. இல்ல இன்னொரு விஷயம் நாங்க ட்விட்டர்ல இருக்கிறவனை விட்டு கீழே போயிட்டு வெளில பார்த்தா அவனும் மென்டல்லாம் இல்ல தலைவர் ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து உங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன்றாங்க. ஆக்சுவலா அவங்களை ஆட்டோ வச்சே நம்ம தான் கூட்டு போனோம். ஓகேவா? எல்லாம் 65 ஹைலைட் தெரியுமா? ஓட்டு பூத்துல விரல மைவனா என்ன இப்படி குலுங்குது புடியாத. ஆமாண்ணா. இல்ல விக்னேஷ் எலைட் ஆயிட்டாரு போல. தவறா இல்ல ப்ரோ, இல்ல ஹைலைட் தெரியுமா? சந்தானம் படத்துல ஒண்ணு சொல்லுவானே, பெருசு பாடி ஆடும் போல இருக்குது, சீக்கிரம் ஓட்டு போடுங்க. விக்னேஷ்னா ப்ளூ டிக்கெட் வாங்கிட்டீங்க. 2026 அவர் இல்ல விக்னேஷ் ப்ரோன்னு கூப்பிடாதீங்க, விக்னேஷ் ப்ரோன்னு கூப்பிடுங்க. விஎம்ஐ விக்னேஷ் நல்லா இருக்குல்ல. விஎம்ஐ விக்னேஷ் அவர் என்னைக்குமே கீர்த்தி செட்டி ரசிகர் பண்ற தலைவர் தாங்க. அது பிடிக்கும். தளபதி உயிர். ஓகேவா? கீர்த்தி செட்டி பிடிக்கும். அவ்வளவுதான். ஆனா இல்ல ஜேடி அலெக்ஸ் இனிமே விஎம்ஐ அலெக்ஸ். சபாஸ். ஒரே நிமிஷம். இல்ல அவர் என்ன பேரு வைப்பாரோ அது பொறுத்து விஎம்ஐ இன்ஃப்ளூயன்சர்னு வச்சுக்கல பேரு நீங்க மாத்தணும். இல்லடா இன்ஃப்ளூயன்சர் நல்ல ஐடியா ஒண்ணு சொல்லிட்டா, பயோல வேட்டைன்னு போட்டு தளபதி டிபி தலைவர் டிபி வச்சுக்கோ. தலைவர் டிபி வச்சிருந்தா மஜாவா இருக்கல்ல. எல்லாம் என்ன பேரை வேற மாத்துறோமா எல்லாரும்? என் பயோல எடுத்து பார்த்தாலும் ஐஎம் பேக், ஏன்னா இது ஒரு ஐடி போயிடுச்சு, அதனால ஐஎம் பேக்னு போட்டிருப்பேன். அந்த அரசியல் ரஜினி ஃபேன்ஸ் ஒரு ஐடி இருக்கு அலெக்ஸ், ஆல்ரெடி இருக்கு. அது ஒரு 500 ஃபாலோவர்ஸ் இருக்கு. ரஜினி ஃபேன்ஸ் ஐடி இன்னொன்னு வச்சுன்னு இருக்கியா? ஒரு நிமிஷம். ஒரு ஐடி இருக்கு இல்ல இன்ஃப்ளூயன்சர். சாரி மியூட் போட்டது. சாரி. நீ எப்படி யூடியூப் சேனல்லாம் மீஞ்சிட்டு வந்திருப்ப. ஓகேவா? வரும்போதே கொஸ்டினோட வந்திருப்ப. எனக்கு தெரியும். ஜெயிலர் வந்திருக்காரு, அவர் பேசட்டும். எம்எல்ஏ ஆட்ட என்ன கொஞ்சம் பாத்துக்கோங்க. அரசியல் கட்சி வரணும், பேரு தெரிஞ்சு போட்டலாம் பயோல.